அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. ஜெயலலிதா மரணம் குறித்த விவகாரத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள், செல்வாக்கு மிக்கவர்கள் என்ற கண்ணோட்டத்தை தவிர்த்து பொதுமக்கள் நிலையில் ஒரு அரசின் தலைமை பொறுப்பில் இருந்த முதல்வரின் பாதுகாப்பு விஷயத்தில் தவறுவிட்ட போக்கு, எதிர்காலத்தில் மக்கள் நிலையில் வெளிப்படையான கருத்து சுதந்திரத்தில் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவதற்கும் மக்கள் தம் நிலைகளின் அடிப்படையில் அரசிடம் கொண்டு செல்ல எடுத்து வைக்க வாய்ப்பில்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலிருந்து மக்களை விலக்கி வேறுபடுத்தி மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் அரசை நடத்துவதற்கு மட்டும்தான் உரிமை, மக்களுக்கு கருத்து சொல்ல எந்த உரிமையும் இல்லை. தேர்தலில் வெற்றியடைந்து வந்து அவரவர் கருத்துக்கள், எண்ணங்களை பிரதிபலித்துக் கொள்ளுங்கள் என்ற கண்ணோட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று வந்து செய்யுங்கள் என்று முன்னாள் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் இப்போது புதுவை மாநில முதல்வருமான திரு நாராயணசாமி அவர்கள் அந்த நாளில் கூறிய கருத்து நோக்கும்போது தனிமனித நிலைப்பாட்டின் அடிப்படையில் செயல்பாடுகளின் பிரதிபலிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பதை மறந்து இவர் பேசியிருக்கிறார். இதே அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எதை பேச வேண்டும் என்று எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்து மக்களின் கடமை தேர்தலில் வாக்களிப்பதோடு முடிந்து விடுகிறது, எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறுவதாகத்தான் இருக்கிறது. ஒரு அதிகாரி நிலையில் தமிழக அரசு சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் சுகாதாரம் தொடர்பான ஒரு விஷயம் பற்றி விவகாரம் வந்த பிறகு மக்கள் நிலையில் கருத்து சொல்கிற நிலை வருகிற போது சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறார். தொடர்ந்து பிரபலங்கள் என்றால் விளக்கமளிக்கப்படும் என்று கூறுகிறார். பொதுமக்கள் என்றால் ஒரு நிலைப்பாடும், பிரபலங்கள் என்றால் ஒரு நிலைப்பாடும் கொள்கிற அளவில்தான் இந்த நிர்வாகத்துறை இருக்கிறது. இங்கு வெளிப்படுத்தி இருக்கிற அவரவர் கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது என்றாலும் பொதுமக்கள் நிலையில் அரசிடம் எதையும் எடுத்து வைக்க எந்த உரிமையும் இல்லை என்பது போன்றும், மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் அரசு அதிகாரிகள் நிலையில் செயல்படுத்தப்படும் செயல் திட்டங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்று எந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட சொல்லவில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதி மக்களிடம் நேரடி தொடர்புக்கு வர வேண்டும். அரசு பணியாற்ற வந்த அதிகாரி மக்கள் பிரதிநிதிகளோடு ஒத்துழைத்து அரசு நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அரசு நிலையில் மக்கள் நலன் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டிய அரசு மக்கள் நலன் பாதுகாப்பை உதாசீனப்படுத்திவிட்டு மக்களை புறக்கணித்துவிட்டு ஒரு அரசை நடத்துவதற்கு என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நாடு மக்கள் கட்டுக்கோப்பில் இயங்குகிற அரசு ஜனநாயக நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதை தவறவிட்ட நிலையில்தான் இன்று தமிழகத்தில் ஜெயலலிதா மரணம் நிகழ்ந்திருக்கிறது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக நிர்வாகத்தால் கையாளப்பட்டிருந்தால் 75 நாட்கள் அவரது மரணத்தை காக்க வைத்திருக்க வேண்டியதில்லை. அன்றைய நாளே சகல மரியாதைகளுடன் அடக்கம் செய்திருக்கலாம், குற்றவாளியை தண்டித்திருக்கலாம். ஒரு மாநில முதல்வர் ஜெயலலிதா விஷயத்தில் மத்திய அரசின் அணுகுமுறை நிர்வாக போக்கு சரியாக இல்லாததாகவே அமைந்துவிட்டது. மத்திய அரசு முழுக்க நிர்வாக ரீதியில் மட்டும் கவனம் செலுத்துகிறதா? நாட்டின் மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த நாட்களில் 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட விவரம் என்று மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்திய மாநில அரசு நடவடிக்கை குறித்து மத்திய அரசு எந்த விளக்கமும் கோரவில்லை. தனிநபர் பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத நிலையை தமிழகத்தில் நிலவியது. மருத்துவமனையில் உள்ள ஒரு மாநில முதல்வர் ஜெயலலிதா குறித்த எந்த செய்தியும் மக்கள் தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. அரசு தரப்பிலிருந்து ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த செய்தியும் வெளியில் வரவில்லை. மக்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த செய்தியும் அரசு தெளிவுபடுத்தாமல் மூடி மறைத்து செயல்பட்ட நிலைதான் தமிழகத்தில் நிலவியது. இப்படிப்பட்ட செய்திகள் அவரவர்கள் சார்ந்த கட்சிகள் மூலம் அறிந்தும் மத்திய அரசிடம் இந்த செய்தியை தொடர்புடைய கட்சிகளாலும் கொண்டு செல்லப்படவில்லை, எதிர்க்கட்சிகளாலும் கொண்டு செல்லப்படவில்லை. மத்திய அரசு ஆளுங்கட்சி மாநிலத்தில் அதை சார்ந்த கட்சியிடம் விவரம் தெரிந்து கொண்டும் ஜெயலலிதா மாநில முதல்வர் உடல்நிலை குறித்து எந்த செய்தி குறித்தும் அறிக்கை மாநில அரசிடம் பெறுவதில் எந்த முனைப்பு காட்டியது? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மாநில அரசால் சரியாக கொண்டு செல்லப்படுகிறதா என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மத்திய உள்துறையும் ஏதாவது அறிக்கைகள் கேட்டு தமிழக அரசிடம் கடிதம் எழுதியிருக்கிறதா? அப்படி கடிதம் அனுப்பவில்லை என்றால் மத்திய அரசு உள்நாட்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதிலும் மாநில மக்கள் நலனிலும் எந்த வகையான நடவடிக்கையிலும் பங்கெடுத்துக் கொள்வதில்லை என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒரு மாநில முதல்வர் உடல்நிலை தொடர்பான விஷயம் என்பதில் தீவிர கவனம் காட்ட வேண்டிய மத்திய அரசு இதில் தவறியது ஏன் என்பது உள்ளிட்ட அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தமிழக முதல்வராக மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் 22/9/2016 அன்று ஏற்கனவே உடல்நிலை தொடர்பான சிகிச்சையில் இருப்பவர் தொடர் சிகிச்சை மேற்கொள்ளும் அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அதனால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன.
இந்த நிலையில் தலைமை செயலக அரசு கோப்புகள் அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் தொய்வு இருப்பதாகவும் மேதக ஆளுநரையும் முழு நிர்வாகத்தையும் கொண்டு செல்ல இயலாத நிலையில் தமிழகத்தில் பொறுப்பு நிலை முதல்வராக நியமிக்க அரசு சார்பில் முடிவு செய்து ஏற்கனவே இருந்த அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களின் வழக்குகளின் அடிப்படையில் அன்றைய காலகட்டங்களில் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்ட காலகட்டங்களில் இடைக்கால முதல்வராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை 2011லும் 2015லும் இருவேறு காலகட்டங்களில் இடைக்கால முதல்வராக இருந்த இவரை அதிமுக பொதுச் செயலாளர் முதல்வர் என்ற நிலையில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தமிழகத்தில் இடைக்கால முதல்வராக தன் கட்சி சார்பில் நியமித்திருந்ததை அடிப்படையாக கொண்டு இப்போதும் இவரை முதல்வராக நியமிக்க வேண்டும் என்று தற்காலிக அடிப்படையில் முடிவு செய்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருமதி வி.கே. சசிகலா அவர்களால் நியமிக்க முயற்சி எடுப்பதாக செய்தி ஏதோ வெளிவந்ததும், ஆனால் ஏற்கனவே இருமுறை முதல்வராக இருந்தவர் என்ற அடிப்படையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் உறுதிப்படுத்தியதாகவும் இன்று செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்தன. அரசியல் ஆட்சி என்று இரு நிலைகளிலும் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோதே இந்த சர்ச்சையும் ஜெயலலிதா உடல்நிலை சர்ச்சையும் அவரது தன்மையும் சர்ச்சையாக இருந்த அதே காலகட்டத்தில் அரசியல் சூழலும் இந்த திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த மூவரையும் சுற்றியே வலம் வந்த காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தமிழகத்தில் கிளம்பி வருவதாக எந்த செய்தியாவது தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ மேதகு தமிழக மாநில ஆளுநருக்கு தலைமைச் செயலாளர் கொண்டு சென்றாரா? பொதுமக்கள் நிலையில் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சர்ச்சை, சந்தேகம், ஐயப்பாடு எழுந்த நிலையில் அவர் தம் கருத்துக்களை வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்ட செய்திகள் ஒரு மாபெரும் குற்றம் என்பது போலவும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எவருமே வாய் திறந்து விமர்சனங்களை வைத்துவிடக்கூடாது என்று ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஐயப்பாடு கிளப்பிய நிலையில் அதை வலைத்தளங்களில் செய்தியாக வெளியிட்ட பொதுமக்களில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு அரசு சார்பில் நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற நிலைதான் காண முடிந்தது. இதே செய்தியை ஊடகங்களில் வெளியிட்ட ஒரு திரைப்பட நடிகை மீது காவல்துறை நடவடிக்கை இல்லை. இந்த செய்தியை வழிமொழிந்த எதிர்க்கட்சி தலைவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரே செய்திக்கு இரு நிலைகளில் அரசு நடவடிக்கை என்பதாக இருந்தது. பொதுமக்கள் என்றால் நடவடிக்கை, பிரபலங்கள் என்றால் நடவடிக்கை இன்மை என்கிற நிர்வாக நடைமுறையை காண முடிந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் பொறுப்பு நிலையில் முதல்வராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் என்பதும், நடவடிக்கை எடுப்பதில் சட்டம் ஒழுங்கு கையாளுவதில் ஏன் இந்த இரு நிலைப்பாட்டினை ஒரே தன்மைக்கு கையாண்டார் என்பதும் விசாரிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை நிலை குறித்து சர்ச்சை எழுப்பப்பட்ட காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் பொறுப்பு நிலை முதல்வர். அப்போது பொறுப்பு நிலை முதல்வர் நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் ஆளுங்கட்சியாக, ஒரு அரசாக, ஒரு பொறுப்பு முதல்வராக மக்களிடம் எழுந்திருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கவில்லை. முதல்வர் உடல்நிலை குறித்து தெளிவுபடுத்தவில்லை. எந்த ஒரு கவனமும் எடுத்து இந்த விஷயத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிரத்தையாக செயல்படவில்லை. இதற்காக இவர் முழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு மாநில முதல்வரின் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து மர்மம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த விஷயத்தில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மருத்துவக் கல்லூரி டீன் மூலம் ஏன் மருத்துவக் குழுவை அமைத்து ஜெயலலிதாவின் உடல்நிலை மருத்துவ நிலையில் தொடர் ஆய்வுக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள ஏதாவது மாநில சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களால் உத்தரவு ஏதாவது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர், மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடம் ஏதாவது வழிகாட்டுதல்கள் பெற்றிருக்கிறாரா? அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பொறுப்பு நிலை முதல்வர் நிலையில் ஏதாவது அறிவுறுத்தல் நடைபெற்று இருக்கிறதா? இந்த பொறுப்பு நிலை முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிடுவதில் ஏதாவது நிர்பந்தங்கள் இருப்பதாக உணர்ந்து இருந்திருந்தால் அந்த நிர்பந்த நிலை உருவாக யார் காரணம்? அதன் அடிப்படையில் இந்த விசாரணை தன்மை அமைய வேண்டும். ஜெயலலிதா மரண விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருவதில் திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மூவரும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு தக்கபடி முடிவெடுக்கிறார்கள் என்பதில்தான் இதில் அடிப்படையாக இருக்கிறது. இது அவர்களின் அரசியல் என்றும் இது அவர்களின் அரசியல் ராஜதந்திரம் என்றும் விசாரணை கமிஷன் இதை புறக்கணித்து விடவும் கூடாது. எப்படித்தான் இவர்கள் அரசியல் நடத்தினாலும் ஜெயலலிதா மரண விவகாரத்தை யாருடன், எந்த அணியுடன் கூட்டணி என்பதற்கு தக்கபடி முடிவெடுக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலும் உற்று நோக்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் கூட்டணி என்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் எந்த நிலைப்பாடு எடுக்கிறார்? திருமதி வி.கே. சசிகலாவின் தினகரன் அணியின் ஆதரவு நிலையில் ஆளுங்கட்சியாக என்ன நிலைப்பாடு முடிவெடுக்கிறார் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு விசாரணை கமிஷன் விசாரணை செய்கிற அதே நேரத்தில் ஜெயலலிதா மரண விவகாரத்தில் இருக்கிற சந்தேகங்களை உறுதிப்படுத்துவதற்கும் அதில் இருக்கிற மர்மங்கள் வெளிக்கொணர்வதற்கான முக்கியத்துவத்தை உருவாக்கி கொண்டு வருவதும் விசாரணை தன்மையை விசாலப்படுத்தி தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஜெயலலிதா மரணத்தில் மர்ம விஷயம். இதில் திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான டிடிவி தினகரன் அணி தமக்கு ஆதரவு என்கிற நிலை வந்தபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்க முடிவு செய்யவில்லை. திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான டிடிவி தினகரன் அணி தமக்கு ஆதரவில்லை என்று தெரிந்தவுடன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவு தமக்கு வருகிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்க முடிவு செய்கிறார். இது அடிப்படை தன்மையில் விசாரிக்கப்பட வேண்டும்.
திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதாக சொல்கிற நாட்களிலும் ஜெயலலிதா மரணம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகுமாக இரு காலகட்டத்திலும் தமிழக முதல்வராக நியமிக்கப்படுகிறார். திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான ஆதரவு நிலை ஆட்சியில் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற வரையில் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மரண விவகாரம் குறித்து ஒரு ஆளுங்கட்சியாக அரசாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான ஆதரவு தமக்கு இல்லை என்ற நிலையில் தாம் முதல்வர் பதவியிலிருந்து விடுவித்துச் செல்ல கட்சி நிலையில் ராஜினாமா கடிதம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமிருந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பெற்ற பிறகு இப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக செய்தியை வெளியிடுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் இந்த இருவரும் திருமதி வி.கே. சசிகலா ஆதரவு நிலையில் ஜெயலலிதா மரண விவகாரம் குறித்து எந்த ஒரு முடிவையும் வெளியில் விடவில்லை என்பதுதான் அடிப்படை விஷயமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்த விவரங்கள், சர்ச்சைகள், ஐயப்பாடுகள் இறுதியில் அரசால் அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து அறிவிக்கப்படுகிற நாள் வரை பொதுவாகவே மீடியாக்கள் தம் பங்களிப்பை சரியாக செய்யவில்லை, நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்த விவரங்கள், சர்ச்சைகள், ஐயப்பாடுகள் இறுதியில் அரசால் அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஜெயலலிதா மரணம் என்று அறிவிக்கப்படுகிற நாள் வரை பொதுவாகவே மீடியாக்கள் தம் பங்களிப்பை சரியாக செய்யவில்லை, நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. ஜெயலலிதா மரண அறிவிப்பு வெளியிடுகிற நாட்களில் செய்திகள் எல்லாமே வெளியிடப் போகிற செய்தி நாட்களாகத்தான் இருந்தது. வெளிப்படைத்தன்மை இல்லை. மூடி மறைக்க முயற்சிப்பது தெரிந்தது. மறைக்க முடியாமல் வெளிப்படையாக மரணம் என்று கூறியது, மறுபடியும் இல்லை என்று மறுத்தது. இப்படி இருந்ததை மீடியாக்கள் பங்களிப்பு. இவர்களுக்கு இவ்வளவுதான் தெரியும் என்று கூற முடியாது. இவர்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிந்தும் தெரியாதது போல் காட்டிக்கொள்கிற இவர்களின் நடவடிக்கையில் இவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது என்பது மட்டும் நன்றாக தெரிந்தது. இந்த அடையாளங்களோடு தான் மீடியாக்களின் பங்களிப்பு ஜெயலலிதா மரண விவகாரத்தில் அமைந்தது. மீடியாக்கள் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சந்தேகம் கிளப்பியவுடன் தான் அது குறித்து விளக்கம் மக்களுக்கு அளிக்கிற தன்மையும் தென்பட்டது. இதுவும் கூட மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் இறுதி நாள் மரண செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவது என முடிவு செய்திருந்த அந்த கடைசி மணித்துளிகளில்தான் மீடியாக்கள் பேசவே தொடங்கின என்பதும் இதில் வெளிப்பட்டது. மீடியாக்களுக்கு கிடைக்கப்பெற்ற முழுமையான செய்தி எதுவும் மக்களிடம், வாசகர்களிடம், நேயர்களிடம் முழுமையாக கொண்டு வருவதில்லை என்பதும் தெரிந்தது. மீடியாக்களுக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியை வைத்துக்கொண்டு முழுமையாக மறைத்து மேலோட்டமாக அணுகுகிற தன்மையும், விபரம் குறித்து நேயர்கள், வாசகர்கள் நிலையில் கேட்கப்படுகிற நிலையில், தீர்க்கமான முடிவாக அறிவிக்கப்படுகிற நிலையில் மீடியாக்களில் வெளியிடுகிற செய்திகள் தவறு, இது அப்படி அல்ல, இது இப்படித்தான் என்று நேரலையில் நேயர்கள் சொல்கிற போதுதான் மீடியாக்கள் இது குறித்து விவரங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கப்பெற்றுவிட்டது, இது நேயர்களிடத்தில் சொல்லவில்லை என்று ஒரு செய்தியை முழுமையான தன்மையில் வழங்காமல் கிடைக்கப்பெற்ற செய்தியை மூடி மறைக்கிற வேலையை மீடியாக்கள் எதற்காக செய்கின்றன? இதில் ஒவ்வொரு செய்தியும் நிருபர்கள் மூலம் சேகரிக்கப்பட்டதா? எந்தெந்த செய்திகள் நிருபர்கள் மூலம் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது? எந்தெந்த செய்திகள் ஊடக முதலாளிகள் நிலையில் கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்கள் நிலையில் எத்தனை செய்திகள் வெளியிடப்பட்டது? ஊடக முதலாளிகளுக்கு நேரடியாக எத்தனை செய்திகள், எந்தெந்த செய்திகள் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தால் கொண்டு சேர்க்கப்பட்டது? களப்பணி நிருபர்களுக்கு நேரடியாக எத்தனை செய்திகள், எந்தெந்த செய்திகள் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தால் கொண்டு சேர்க்கப்பட்டது? தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறையால் எத்தனை செய்திகள், என்னென்ன செய்திகள் ஜெயலலிதா சிகிச்சை மரணம் என்று சேகரிக்கப்பட்டன? இது அல்லாமல் எத்தனை செய்திகள், எந்தெந்த செய்திகள் ஜெயலலிதா மரணம் மர்மம் என்றும் ஜெயலலிதா சிகிச்சை மர்மம் என்றும் வரப்பெற்ற அரசு தரப்பிலான செய்திகள் என்று அனைத்தும் ஒருங்கிணைத்து உண்மை நிலை கண்டறிய வேண்டும். ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு வருகிற போது அந்த பிரச்சனை சட்டத்திற்குரியதாக நடவடிக்கை மேற்கொள்ள உகந்ததா என்று வழக்கு பரிசீலிக்கிற போது உரிய ஆவணங்கள் நிலையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா என்று மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கு முன்பு ஒரு பிரச்சனையின் தன்மையின் சாத்தியக்கூறுகள் சட்டத்தின் அடிப்படை கொண்டிருக்கிறதா என்று ஒரு நாட்டை வழிநடத்த வேண்டிய தன்மையில் சட்டத்தின் ஆட்சி நடத்த சட்டத்தின் துணையை அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கமாக நீதிமன்றம் சட்டத்தின் வழித்தன்மையில் வழக்கு நிலைகளில் மேற்கொள்கிற நிர்வாகத்தன்மையை தீர்மானித்திருக்கிறது. நீதிமன்றமும் நீதிபதியும் அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கங்கள். நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் சம்பந்தப்பட்ட அவைகளில் ஒரு பொருள் குறித்து வாத விவாதங்களை மேற்கொண்டு மசோதா பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதிகளின் அங்கீகாரத்தோடு சட்டமன்றம், பாராளுமன்றம், நிர்வாகத்துறை மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவர் ஒப்புதலின் அடிப்படையில் சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது. ஒரு நாட்டின் அரசு பாரபட்சமற்ற நீதி மக்களுக்கு கிடைத்திட வேண்டும் என்பதில் அரசை கட்டமைத்து வைத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்துகிற அரசு வரையறை செய்து வைத்திருக்கிறது. அரசு சட்டத்தின்படி நடக்க தன்னை அந்த கட்டமைப்புக்குள் உள்ளடக்கி வைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு அரசின் அங்கங்களாக பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மூன்றும் அரசு சட்ட கட்டமைப்பில் தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிற போது அரசின் அங்கங்களாக செயல்படுபவைகளும் அந்த சட்ட கட்டமைப்புக்குள் இருந்துதான் செயல்பட வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டம் இந்த அரசின் அங்கங்களை கொண்டிருந்தாலும் நீதித்துறை மேலாண்மையை வலுப்படுத்தி இருக்கிறது.
மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் சட்ட அவைகளில் பங்களிப்பு இருந்தபோதும் நிர்வாகத்துறையில் அதிகாரிகளின் பங்களிப்பு இருக்கிற போதும் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்கள் இவர்கள் தவறவிடுகிற போது நீதித்துறையால் சரியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நீதித்துறையின் சீரிய செயல்பாட்டினால்தான் நாடு மக்கள் கட்டமைப்பில் அரசின் வலுத்தன்மைக்கு உறுதித்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாட்டின் இறையாண்மை உள்நாட்டின் ஒரு அரசின் அங்கங்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் பாதுகாக்க முடியும். சட்டத்தின் செயல்பாட்டில் செயல்பட வேண்டியது நீதித்துறை. ஒவ்வொரு சட்டமும் அதன் பொருள் தன்மை அடிப்படையில் வகுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நிர்வாக ரீதியில் அணுகுவதற்கு நீதிபதிகள் வழிகாட்டப்பட்டு இருக்கிறார்கள். சட்டத்தின் பொருள் தன்மையை வியாக்கியானப்படுத்துவதற்கோ பொருள் தன்மையின் அடிப்படையில் சட்டத்தின் தன்மையின் கேள்வி எழுப்பி அதன் வலுத்தன்மையை சிதைக்கிற அளவில் அது செல்லும் தன்மையை ஆராய்வதற்கு நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட பொருள் குறித்து ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிற போது சட்டத்தில் வரையறை செய்யப்பட்ட பொருள் தன்மை இருக்கிறதா, அதற்கான ஆவணங்களும் சாட்சிகளும் அந்த நிகழ்வுகளுக்கான சூழல்களும் காரணங்களும் உள்நோக்கமும் என்று ஆராயப்பட வேண்டிய விசாரிக்கப்பட வேண்டிய தன்மைகளில் எல்லாம் தன் பங்களிப்பில் தீர்மானித்து வழக்கின் தன்மையில் குற்றம் குறித்து தீர்மானித்தலில் உறுதிப்படுத்துவதற்கு உறுதியின்மை முடிவு செய்வதற்கும் நீதித்துறையின் பொறுப்பு நிலைகளில் நீதிபதிகள் குற்றம் நிகழ்ந்ததா இல்லையா, அதற்கு சட்டத்தின்படியான தண்டனை விடுதலை என்று 2 அடிப்படையில் நீதிபதிகள் தீர்மானிக்கிற அதே நேரத்தில் சட்டத்தின் பங்களிப்பு மேல் நீதிமன்றங்களின் தீர்ப்பின் பங்களிப்பு விசாரணை நீதிமன்றத்தில் காரணகாரிய நிலைகளில் தன் தீர்ப்பின் அடிப்படையிலான தன் பங்களிப்பு என்று தீர்ப்பு நிலைகளின் பங்களிப்பு வழக்கின் தன்மையில் தீர்மானிப்பதற்குரிய விஷயங்களாக இவைகள் இருக்கின்றன. இதுதான் ஒரு குற்றச்சாட்டை ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு வந்தவருக்கு நிவாரணமாக தீர்ப்பாக இருக்க முடியும். இதை எதிர்பார்த்துத்தான் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் அங்கமாக இருக்கக்கூடிய நீதித்துறையை நாடி வருகிறான். ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நிர்வாகத்துறையிலும் பறிபோகிற நீதி நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தப்படும், உறுதி செய்யப்படும். ஒரு அரசின் அங்கமாக நாட்டின் குடிமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஒரு குடிமகனுக்கு கிடைக்கப்பெறுகிற நீதியின் கடைசி ஆதாரம் நீதிமன்றம் என்ற நாட்டு மக்களின் நம்பிக்கையை சிதைத்துவிடக்கூடாது. ஒரு அரசின் மீதான நம்பிக்கையை உறுதி செய்ய வேண்டிய இடம் நீதித்துறை என்ற அடிப்படையில்தான் நீதித்துறையின் மேலாண்மையை அரசியலமைப்பு சட்டத்தில் கட்டமைத்து வடிவமைக்கப்பட்டு உள்ளது. நாட்டில் நீதித்துறையில் வழங்குகின்ற தீர்ப்பின் தன்மைகள் மக்கள் மத்தியில் அரசின் மீது நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில் அமைத்து கொண்டிருக்கின்றன. அவை நீதித்துறையால் சரி செய்யப்பட வேண்டியவை என்ற அடிப்படையில் ஆராயப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சமீப காலமாக நீதிமன்றங்களின் தீர்ப்புகளும் அது கழிக்கிற விளக்கங்களும் உடன்பாடான ஒன்றாக இல்லை. தீர்ப்பு வழங்குவதில் தன்மையில், முடிவெடுக்கிற தன்மையில், வழக்கின் தன்மையில், தீர்ப்பு வழங்கும் நீதிபதியின் தன்மையில் இருப்பது குறித்து நான் கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் அது தீர்ப்பு வழங்குகிற சம்பந்தப்பட்ட நீதிபதியின் விளக்கம் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறதா என்பதை நீதித்துறை ஆய்வு செய்ய வேண்டும். ஜெயலலிதா டான்சி ஊழல் வழக்கில் டான்சி நிலம் இவரது பெயரில் ஆவணங்கள் தயாரித்திருந்த நிலையில் வழக்கு அரசால் நீதித்துறையால் போடப்பட்ட நிலையில் நிலம் குறித்து உரிமையாளரின் விவகாரம் பிரச்சினை குற்றமாக நிரூபிப்பதற்கான காரண காரியங்கள் முடிவு செய்த நிலையில் நீதிமன்றம் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட நிலத்தை அரசிடம் ஒப்படைத்து விடுவதாக கூறிய நிலையில் நீதிபதிகள் தரப்பிலிருந்து வழக்கு நிலையிலிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஆவணங்களில் போடப்பட்ட கையெழுத்து தன்னுடையதல்ல என்று கூறுகிற அளவுக்கு சென்றிருக்கிறார் என்று உறுதிப்படுத்தியதும், பணி நன்னடத்தை விதி சட்டமாகாது என்று நீதிபதிகள் கூறியதும், இவரை விடுதலை செய்ததுமாக தீர்ப்பின் தன்மைகள் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நீதிபதிகள் தரப்பிலிருந்து குற்றத்தின் அடிப்படையில் குற்றவாளியை உறுதி செய்ததும், அதற்கான தன்மைகள் நீதிபதிகளால் ஆராயப்பட்டதும், தீர்ப்பின் தன்மைகள் அரசின் அங்கமாக நீதித்துறை அரசின் அங்கமாக சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் தீர்ப்பை உறுதி செய்யவில்லை. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கு என்று வழக்கு காவல்துறையில் அரசு தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் வழங்க குற்றம் சாட்டப்பட்டவர் நிலையில் வழக்கின் தன்மையில் கோரிய போது நீதிபதியின் தன்மையில் அணுகிய போது இறையாண்மைக்கு எதிராக பேசியதா கூறியதும், பேசியதுதான், உள்ளே போக தயார், ஜாமீனில் வெளிவர விரும்பவில்லை என்று பொருள்படும் விதத்தில் பகிரங்கமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைகோ அவர்கள் பேசியதும், நீதிமன்றத்தில் இப்படி கூறியதாகவும் ஊடகங்களில் பார்க்கிற போது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசியதற்கு மறுப்பு தெரிவிக்காத நிலையிலும் அவர் மீது நடவடிக்கை இல்லை. இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக அரசு சார்பாக நீதிமன்றத்தில் திரைப்படத்துறை சார்ந்தவர்களான திரு சீமான், திரு அமீர் என்று இந்த இருவர் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சில ஆண்டுகள் வழக்கு நடந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் வழக்கின் தன்மையில் தீர்ப்பு நிலைகளில் இன்றி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய தன்மையின் அடிப்படையில் தீர்ப்பு வெளிவந்ததாக மீடியாக்களில் இல்லை. அதே நேரத்தில் தனிநபர் கருத்து சுதந்திரத்திற்கு தடை போட முடியாது என்றும் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும் என்று அறிவுரை வழங்கி நீதிபதிகள் இவர்களை விடுதலை செய்ததாக செய்திகள் வெளிவருகின்றன. அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமகனின் கருத்து சுதந்திரம் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வரையறையை மீறி செயல்படுபவைகள் தேச பாதுகாப்பிற்கு எதிராக தேச பாதுகாப்பு சட்டத்தின் அம்சங்களின் அடிப்படையில் வழக்கின் அடிப்படையில் தனிநபர் மீதான குற்றங்கள் சட்டத்தின்படி அணுகாமல் நீதித்துறையின் கருத்துரையின் அடிப்படையில்தான் இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் விசாரணை வழக்கின் தன்மையின் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்த நாளில் இருந்த ஆவணக்கோப்புகளின் அடிப்படையில்
வழக்கின் தீர்ப்பு உறுதி செய்திட வேண்டும் என்று நீதிபதி சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை உறுதி செய்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தன்மையில், வழக்கின் தன்மையில், விசாரணை ஆவண கோப்புகள், சாட்சிகள் அடிப்படையில் தீர்ப்பு அமைந்ததன் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்ட நிலையிலும் தண்டனை தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு என்ற அடிப்படையில் வெளிவந்து சில மாதங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் தீர்ப்பு உறுதி செய்கிற வகையில் தீர்ப்பு இருந்தது. குற்றவாளி இறந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கின் தன்மையில் பொருளாதார ரீதியிலான குற்ற நடவடிக்கைகளுக்கான தீர்ப்பு குற்றத்தின் அடிப்படையில் 4 ஆண்டு கால சிறை தண்டனையும் 100 கோடி அபராதமும் என மேல்முறையீட்டில் தண்டனை குற்றவாளிகளுக்கு உறுதி செய்ததும், குற்றவாளி இறந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையிலும் அவருக்கு குற்றவாளி இறந்தவர் என்ற அடிப்படையில் விலக்களிக்கப்பட்டு உடன் குற்றவாளிகளுக்கு மட்டும் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. ஜெயலலிதா தனிநபர் நிலையில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டும் தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டு உறுதி செய்தும், அவர் இறந்து போன நிலையில் ஆள் நிலையில் மட்டும் சிறை தண்டனை 4 ஆண்டு காலம் விதிக்கப்பட்டதிலிருந்து விடுவித்து பொருளாதார ரீதியிலான 100 கோடி அபராத தொகை அவரது சொத்திலிருந்து நீதித்துறை தண்டனை நிலைகளிலிருந்து வசூலித்து ஈடுகட்டியிருக்கலாம். ஆனால் குற்றவாளி இறந்த நிலையில் முழுமையாக தண்டனை நிலையிலிருந்து தப்பிப்போன நிலையில் அறிவிக்கப்படாத நிரபராதியாக அறிவிக்கப்பட்டிருப்பது நாட்டிற்கு நீதித்துறையின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், தனிநபர் நிலையில் அவருக்கு சாதகமாக மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நீதித்துறையால் உறுதி செய்யப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட குற்றவாளி நிலையிலிருந்து சட்டத்தின் பதிவு அவர் மீது இல்லாமல் போய்விட்டது. தனிநபர் நிலையில் பொருளாதார ரீதியிலான குற்ற நடவடிக்கைகளில் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் சர்க்காரியா கமிஷனால் இவர் ஊழல் நடவடிக்கைக்காக விஞ்ஞானபூர்வமான ஊழல் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. இவர் தமிழகத்தில் முதல்வராக ஆளுங்கட்சி நிலையில் இருந்தபோது 10 மேம்பாலங்கள் கட்டியதில் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அதன் பிறகு வந்த அரசு இவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிறைச்சாலைக்குள் செல்லாமல் சிறை வளாகத்தில் வெளியே அமர்ந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து வந்த நிலையில் இவரை காவல்துறை அவர் கோபாலபுர வீட்டில் கைது செய்ய சென்றபோது வீடியோ ஆதார பதிவை தனியாக பிரத்யேகமாக சன் டிவியில் மட்டும் அழைக்கப்பட்டு தனக்கு சாதகமாக சில பதிவுகளை பதிவு செய்து இவர் ஆர்ப்பாட்டம் செய்து சிறை வளாகத்தில் அமர்த்தப்பட்டிருந்த தருணத்தில் நாள் முழுவதும் சன் டிவியில் தொடர் ஒளிபரப்பு செய்து மக்களிடம் இவருக்கு அனுதாபமும் செல்வாக்கும் இருப்பதாக தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலிருந்தும் சன் டிவி நேரலை வரிசையில் தொடர்பு கொள்ள வைத்து நிகழ்ச்சியை தயாரித்து மாநில அரசுக்கு இவர் மீதான ஊழல் நடவடிக்கை தன்மைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க இந்த சன் டிவி ஒளிபரப்பையும் இந்த நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பையும் அடிப்படையாக கொண்டு இவரை கைது செய்ததினால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, இவரை விடுவித்தால்தான் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீராகும் என்று அப்போது இவரது அரசியல் கூட்டணியில் இருந்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியதன் அடிப்படையில் கைது நடவடிக்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஊழல் நடவடிக்கையின் மீதான இவரது குற்றப்பதிவு நடவடிக்கைகளிலிருந்து காவல்துறையிலிருந்து தப்பிவிட்டார். திரு ராஜீவ்காந்தி படுகொலையின் போது அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் மாநில சட்டம் ஒழுங்கை ஒரு அரசாக சரியாக கையாளவில்லை என்று ஜெயின் கமிஷன் அறிக்கையும் அதன் மீதான நிர்வாகத்துறை நீதித்துறை நடவடிக்கையும் திமுக தலைவர் முன்னாள் முதல்வரான திரு மு கருணாநிதி அவர்கள் மீது காவல்துறையின் எந்த குற்றப்பதிவுமின்றி ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக அடையாளம் காட்ட அவர் எடுத்த முனைப்புகள் பிரதிபலிக்க காத்து கொண்டிருக்கின்றன. ஒரு தனிநபர் நிலையில், மக்கள் பிரதிநிதிகள் நிலையில், அரசியல் கட்சிகள் நிலையிலிருந்து வரக்கூடியவர்கள் ஒரு அரசின் நிலையிலிருந்து அரசின் அங்கங்களில் பங்கு கொண்டு செயல்பட மக்கள் நிலையிலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் நிலைக்கு வந்து அதன் அங்கங்களில் இருந்து செயல்படுகிற போது நாடு, மக்கள் நலன், பாதுகாப்பு இவற்றிற்கு எதிராக தன் நிலை பொருளாதார ஈட்டலிலும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஊழல் குற்ற நடவடிக்கைகளில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று அதிகார பதவி நிலைகளில் துஷ்பிரயோக நிலைகளில் செயல்பாடுகள் நாட்டிற்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது என்று கருதி நீதித்துறை தனது மேலாண்மையை ஜனநாயகத்தில் சட்டத்தின்படி இவர்கள் நிலையில் பிரதிபலிக்கவில்லை. மக்கள் நிலையில், சமூக சமுதாய நிலைகளில் நாட்டின் நலன், மக்கள் நலன் கருத்தில் கொண்டு பொதுநலன் வழக்குகளில் கொண்டு செல்கிற போது மது கொள்கை வரையறை செய்வது குறித்தும் மணல் அள்ளுவதில் விலை நிர்ணயம் செய்வதிலும் அதற்கான வாரியம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நிலையிலிருந்து ஒருவர் நீதிமன்றத்தை நாடினால் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தீர்ப்பு நிலைகள் வருவதும், நாட்டில் தீவிரவாதம், பயங்கரவாதம் குறித்து ஒருவர் வழக்கு தாக்கல் செய்கிற நிலையில் அவரது மனநிலை குறித்து பரிசோதனை செய்ய மருத்துவருக்கு பரிந்துரை செய்கிற நிலையும் தீர்ப்பு நிலைகளை காண்கிற போது அரசு நிலையில் மக்களின் பங்களிப்பு இருக்கும் வரையில்தான், மக்களின் நலனும் பாதுகாப்பும் ஒரு அரசு உறுதி செய்கிற போதுதான் நாடு என்கிற கட்டுமானம் உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஒரு அரசு மக்கள் நலன் பாதுகாப்பு உறுதி செய்தாலே நாட்டின் நலனும் பாதுகாப்பும் உறுதியாகிவிடும். அது அரசின் அங்கங்களாக சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறையிடம்தான் இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் ஆட்சிக்கு வருகிற ஒரு ஆளுங்கட்சியின் பங்களிப்பில்தான் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகளும், நிர்வாக சீர்குலைவுகளும், லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் நாட்டில் அரங்கேறுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய தன்மையும் ஆளுங்கட்சியை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அரசு கட்டுமானத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் செயல்பாடுகள்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும், நிர்வாக சீர்கேடும், லஞ்சம் ஊழல் நடவடிக்கைகளும் என்று மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு செயல்பட்டு அரசின் மீது நம்பிக்கையை மக்களிடம் சிதைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். வெளியில் பொதுமக்கள் நிலையில் உருவாகிற அராஜகங்களும் வன்முறைகளும் ஆளுங்கட்சிகளின் பங்களிப்பில் நடைபெறுகின்ற வன்முறை சம்பவங்கள்.
அப்படி உறுதிப்படுத்த முடியாது என்றால் இதுவரையில் உருவான இது போன்ற சம்பவங்களின் மீதான நடவடிக்கை ஆளுங்கட்சியின் நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையின் பதிவுகள் நிலையில்தான் ஆளுங்கட்சியின் நிர்வாக நிலைகளில் சரி தவறு என்று தீர்மானிக்க முடியும். சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிற அரசு, அரசின் அங்கங்களாக இருந்து செயல்படக்கூடிய துறைகள், செயல்பாடுகளினால்தான் ஒரு அரசின் தன்மையில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. அரசின் மீதான நம்பகத்தன்மையை மக்களிடம் உருவாக்க வேண்டியது அதிகாரிகள். நிர்வாக தொடர்பு நிலைகளில் நேரடி பங்களிப்பில் உள்ள அதிகாரிகளும், மக்கள் நிலையில் நேரடி தொடர்பில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளும், இதில் எந்த இடத்தில் மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ நிர்வாக ரீதியிலும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலுமாக நம்பகத்தன்மையை இழக்கிற போது அதை உறுதிப்படுத்துகிற இடமாக மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் பங்களிப்பில் இருந்து வரக்கூடிய பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை செயல்பாடுகளின் தன்மையின் அடிப்படையில் மக்கள் ஜனநாயக நாட்டில் தீர்வு கோருகிற இடமாக நீதிமன்றத்தை கருதுகிறார்கள். ஜெயலலிதா மரண விவகாரத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் ஒரு முதல்வராக இருந்தவரின் மரணம் என்ற அடிப்படையில் சக மக்கள் பிரதிநிதியாக இருந்த முதல்வர் என்றும், அதிகாரிகள் நிலையில் ஒரு முதல்வர் என்ற நிலையிலும் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்து வருபவர் உடல்நிலை குறித்து மக்களுக்கு எழுகிற சந்தேகங்களையும் ஐயப்பாடுகளையும் ஜெயலலிதா உடல்நிலை சுகவீனம் என்று மருத்துவ சிகிச்சையில் மரணம் என்று அரசால் உறுதிப்படுத்துவதற்கு முன்பாக மருத்துவமனையில் ஜெயலலிதா உடல்நிலை இருந்தபோது வெளிப்படைத்தன்மையாக, உண்மைத்தன்மையாக நிர்வாக ரீதியில் செயல்பாடுகளும் பங்களிப்பும் ஆளுங்கட்சி அரசால் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் அதிகாரிகள் நிலையிலும் மேற்கொள்ளப்படவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை மருத்துவமனையில் இருந்தபோது அவரது உடல்நிலை குறித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்கள் நிலையில் பகிர்ந்து கொண்டவர்கள், சந்தேகம் கொண்டவர்கள், அதற்கான கேள்வி எழுப்பியவர்கள், வதந்தி பரப்பியவர்கள் என்று அவர்கள் நிலையில் காவல்துறை கைது நடவடிக்கையும் நிர்வாக ரீதியில் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் எழுப்பிய இதுபோன்ற சந்தேகங்களுக்கு காவல்துறையிலும் நீதிமன்றத்தாலும் நடவடிக்கை இல்லை. இப்போது மீண்டும் சட்டமன்றமும் ஆளுங்கட்சியாக அரசு கொள்கை முடிவெடுத்து நிர்வாகத்துறை மூலம் அரசு உத்தரவை பிறப்பித்து மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆறுமுகசாமி அவர்களின் மாட்சிமை முன்பாக நான் அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் சுபாஷ் பாபு ஆகிய நான், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் திரு கே.சி. பந்த் அவர்கள் மற்றும் ஒரு தொழிலதிபரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருமான திரு சரண்ஜித் சிங் அவர்கள் இந்த இருவரும் முறையே 1989 நவம்பர் மற்றும் 1984 நவம்பர் மாதங்களில் நமது தேச நலன் பாதுகாப்பு குறித்து தம் கருத்தினை பதிவு செய்ததை இந்த விசாரணை ஆணையம் முன் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் சுபாஷ் பாபு ஆகிய நான் உருவாக்கி கட்டமைத்து வடிவமைத்திருக்கிறேன் அரசியலை நாடு, மக்கள், அரசு கோட்பாடாக வகுத்து ஜனநாயகம், வாக்காளர், வேட்பாளர் என வகைப்படுத்தி அன்புதயம் ஜனநாயக தாத்பரியமான ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்ற அடிப்படையாக கொண்டு அன்புதயம் அரசியல் புனித நூல் என்ற புத்தகத்தை வெளியிட்டு அதில் நாடு, மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்த செய்திகளை இடம்பெறச் செய்திருக்கிறேன். 1984 ஆண்டு நவம்பரில் அன்னை இந்திரா படுகொலையினை அடுத்து நடந்த வன்முறை சம்பவங்கள் மனித உரிமை மீறல்களாக கருதப்பட்டன. வன்முறைக்கு காரணமான அரசியல்வாதிகள் குறித்து பாதிக்கப்பட்டோர் அரசிடம் முறையிட்டனர். அப்போது முழுமையான பொருளாதார பாதிப்புகளை சந்தித்த ஒரு தொழிலதிபரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு சரண்ஜித் சிங் அவர்கள் வன்முறையை தூண்டும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை தேவை என்று கூறியது ஒரு பொருள் பொதிந்த ஒன்றாகும். மேலும் மக்களிடையே வன்முறையை தூண்டி குற்றம் புரிந்ததாக கண்டுபிடிக்கப்படும் அரசியல்வாதிகள் வரும் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்று வேண்டுகோளும், இந்த சக்திகள் தீவிரவாதிகளை காட்டிலும் மோசமானவர்கள், இவர்களை சமூக பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வெளிப்பாடும், சீக்கியர்களின் உயிருடைமைகளை காப்பாற்றிய பல ஹிந்து சகோதரர்களுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள் என்கிற உணர்ச்சி வெளிப்பாடும் பாரதத்தின் கட்டுக்கோப்பினை பலப்படுத்துகின்ற கட்டுமானமாகவே அமைந்துள்ளது என்பதை நாம் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். 1989 ஆண்டு நவம்பரில் குஜராத் மாநில அமைச்சர் திரு வல்லபாய் பட்டேல் கொலை, தேர்தல் வேட்பாளர் திரு சஞ்சய்ஜித் மீதான துப்பாக்கிச் சூடு ஆகிய கொடூரங்கள் அரசியலில் குண்டர்கள் ஆதிக்கம் என பாதுகாப்பு அமைச்சர் திரு கே.சி. பந்த் அவர்கள் குறிப்பிட்டதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேசிய அரசியல் வாழ்வில் கிரிமினல்கள் மற்றும் குண்டர்கள் ஆதிக்கம் பெருகி வருகிறது. தற்காலிக நலன்களுக்காகவும் பிரதேச உணர்வுகளுக்காகவும் ஜனநாயக நடைமுறைகளை நாம் திசை திருப்ப முயன்றால் அது மிகவும் துக்ககரமானதாக அமைந்துவிடும். ஜனநாயகத்தில் உண்மையான அக்கறை உள்ள அனைவரும் ஜனநாயக அடிப்படையில் மக்கள் மத்தியில் வலியுறுத்த வேண்டிய தருணமாக வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளில் கிரிமினல்களின் ஆதிக்கம் பெருகி வருகிறது. இந்த கிரிமினல்கள் அரசியலிலிருந்து ஒதுக்க நல்லெண்ணம் உள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என்கிற பாதுகாப்பு அமைச்சர் திரு கே.சி. பந்த் அவர்களின் உரை தேசிய நலன் மிக்கது. அது மக்கள் கடமைகளை வெளிப்படுத்துபவைகளாகவே நாம் கருத வேண்டும். இவர்கள் போன்ற பல மூத்த தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாடு, மக்கள் குறித்து அக்கறையினை சுட்டிக்காட்டியுள்ளனர். நானும் கடந்த 12 ஆண்டுகளாக நாடு, மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்த அக்கறையில் ஆக்கப்பூர்வமான எனது கருத்துக்களை வழிகாட்டுதல்களாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவித்து வந்திருக்கிறேன். மத்திய அரசுக்கு என்னால் 2008 டிசம்பர் 17 நாட்டில் தேசிய புலனாய்வு மையம் அமைய வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில்
ஏற்கனவே மத்திய அரசில் நிலுவையில் இருந்த பயங்கரவாத தடுப்பு மசோதா பின்னாட்களில் சட்டமாக கொண்டு வரப்பட்டு பயங்கரவாத தடுப்பு மையம் மாநில அளவில் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஜனநாயக நாட்டில் வாக்காளர் பதிவு சுதந்திரமாக செயல்பட எனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் தேர்தல் சீர்திருத்த நடைமுறைகளாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. காவல்துறை நிர்வாக சீர்திருத்த நடைமுறைகள் எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து எனது ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறேன். 16/3/2016 அன்பதயம் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட கோரிக்கை தீர்மான போராட்டத்தின் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்த அரசியல் கருத்துக்களை வழிகாட்டுதல்களாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவித்து வரும் அன்பதயம் கட்சி அரசியல் செய்திகளை மீடியாக்கள் தொடர்ந்து மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்து ஊடகங்கள் செய்தி வெளியிடுவதில் கடைபிடித்து வரும் ஜனநாயக மக்கள் விரோத போக்கை மத்திய மாநில அரசுகளுக்கு வெளிப்படுத்தி அன்பதயம் ஜனநாயக சாசனம் ஊடக பொதுக்கொள்கை 83 எண்ணால் உருவாக்கப்பட்டு வெளிப்படுத்தி அன்பதயம் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் நான் ஆற்றிய உரையும் அன்பதயம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆற்றிய உரையும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள உளவு பிரிவு மூலம் கம்பம் காவல் நிலையம் ஆய்வாளர் தெற்கு அவர்களால் நிகழ்ச்சி உரை முழுவதும் வீடியோ பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியா சீனா போர் குறித்த சூழ்நிலை பரபரப்பு ஆயத்தம் குறித்த நிலைகளில் நமது தேசம் குறித்த பாதுகாப்பு அம்சங்களை சுட்டிக்காட்டி கருத்தில் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலியுறுத்தி 25/7/2017 அன்று அன்பதயம் கட்சி சார்பாக மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு என்னால் முன்வைப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் பெரும்பான்மை ஆதரவு வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க கட்சி நிலையில் உரிமை கோருகிற அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி V.K. சசிகலா அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைக்க மேதகு தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று 9/2/2017 அன்று அன்பதயம் கட்சி சார்பாக கட்சியின் நிறுவன தலைவர் என்கிற நிலையில் என ஜனநாயக மாண்பினை மேதகு ஆளுநர் அவர்களுக்கு முன்வைத்தேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோன்ற அரசு கொள்கை முடிவுகளின் அடிப்படையிலும் நாட்டில் நிகழ்கிற அரசியல் சூழ்நிலைகளையும் மக்கள் நிலையில் அரசின் மீது ஏற்படுகிற கொள்கை முடிவுகளின் பிரதிபலிப்புகளையும் கருத்தில் கொண்டு அன்பதயம் கட்சியின் சார்பாக தன் நிலைப்பாடுகளை எதிர்பார்ப்புகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுதல்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி அரசு மட்டத்தில் வழிகாட்டுதல்களும் தீர்வுகளும் நிலைப்பாடுகளும் முன்வைத்துக் கொண்டு அரசின் நிலைப்பாடுகளை சாதக பாதக நிலைகளை ஆராய்ந்து மக்கள் நிலையில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இல்லாத போதும் ஒரு கட்சியாக விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நான் ஒரு எதிர்க்கட்சியாக அன்பதயம் கட்சி சார்பாக அரசுகளுக்கு இதுவரை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். சாதாரண காலகட்டத்தில் அரசியலையும் தேர்தல் காலகட்ட அரசியலையும் இரு நிலைகளில் அன்பதயம் கட்சி சார்பாக இரு நிலைப்பாடுகளை வகுத்து கொண்டு செயல்பட்டு வருகிறேன். தேர்தல் காலங்களில் அன்பதயம் கட்சி தன் பங்களிப்பு தேர்தலில் போட்டியிடும் போது கட்சிகளின் மீது விமர்சனமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாதாரண சூழ்நிலைகளில் அவர்கள் நடத்திய அரசியலையும் அவர்களது நிலைப்பாடுகளையும் அரசியல் நடவடிக்கைகளையும் தேர்தல் கால கூட்டணிகளையும் தேர்தல் கால அவர்களது அரசியல் நடவடிக்கைகளையும் விமர்சனப்படுத்தி கருத்துக்களை தேர்தல் கால பிரச்சாரங்கள் மூலம் மக்களாகிய வாக்காளரிடம் இதுவரையில் 4 காலகட்டங்களில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சார உரைகளை நிகழ்த்தியிருக்கிறேன். இப்படி தேர்தல் கால அணுகுமுறைகளை கடைபிடிக்கிற நான் சாதாரண அரசியல் சூழ்நிலைகளில் தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சியாக அமைந்த எந்த அரசு என்றாலும் எந்த கட்சி என்றாலும் இந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியின் அரசியல் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் அன்பதயம் கட்சி சார்பாக மக்கள் பிரதிநிதியாக இல்லாத போதும் ஒரு எதிர்க்கட்சியாக எனது நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அரசுக்கு இதுவரையில் முன்வைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி நான் அன்பதயம் கட்சியின் அரசியலை தேசிய அளவில் நடத்தி கொண்டு வருகையில் ஊடகங்கள் நிலையில் தமிழகத்தில் தேசிய மாநில அளவில் இரு பிரதான கட்சிகளான ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் இணைந்து அவர்கள் கூட்டணியில் செயல்படுகிற போதுதான் இந்திய அரசியலில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவனுக்குரிய அரசியல் ஊடகங்களின் முதலாளிகளால் மக்களிடம் நாட்டில் நிகழ்கிற உருவாகிற புதிய அரசியல் சூழ்நிலைகளையும் மாற்றத்தையும் கொண்டு செல்வேன் என்ற அடிப்படையிலும் பொதுமக்கள் நிலையிலிருந்து சாமானியப்பட்ட யாரும் அரசியலில் வந்துவிடக்கூடாது என்பதில் ஆளுங்கட்சி நிலையில் ஊடகங்களோடு இணைந்து அரசியல் நடத்தும் பிரதான ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் அடிப்படையில் இந்திய நாட்டின் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயக நாடு மக்கள் நிலையில் ஒரு அரசு அமைய விரும்புகிறது. ஆனால் ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து மற்றவர்களின் அரசியல் பங்களிப்பை புறக்கணிக்கிற மூடி மறைக்கிற வெளிச்சத்திற்கு வரவிடாமல் செய்கிற ஜனநாயக படுகொலையை ஆளுங்கட்சி நிலையிலிருந்து ஒரு அரசாக செய்து கொண்டு நிர்வாகத்துறையின் மூலம் மேற்கொள்கிற இந்த ஜனநாயக படுகொலை தொடர்ந்ததொரு காலகட்டம் நேரடி நிலையில் அன்பதயம் கட்சி நிலையில் நான் சந்தித்தேன் என்பதும் அரசியலால் சோர்வடையாத நான் அரசியல் நடத்தி சோர்வடையாத நான் தேர்தலில் போட்டியிட்டு சோர்வடையாத நான் ஆளுங்கட்சி நிலையில் மாநில பிரதான கட்சிகளான திமுக அதிமுக கட்சிகளின் தலைமையிலான திரு கருணாநிதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்து அரசு நிர்வாகத்துறை மூலம் காவல்துறை மூலம் முறையாக கட்சி நடத்துவதற்கும் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு பங்கு கொள்ளவும் முறையாக வாகன அனுமதி பெறுவதும் ஒலிபெருக்கி அனுமதி பெறுவதும் தேர்தல் செலவீன கணக்கு ஒப்படைப்பு செய்வதிலும் முறையாக அனுமதியும் செலவீனங்களுக்கு முழு பொறுப்பு நிலையில் நிர்வாக ரீதியில் அரசு அனுமதியோடு எனது பயன்பாட்டு நிலையில் வாகனங்கள் பயன்படுத்துகிற போதும் வேண்டுமென்றே உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்தும் அனுமதி வழங்குவதில் தாமதப்படுத்தி பிரச்சார நாட்களை குறைப்பதும் முறையாக கணக்குகள் பிரச்சார நாட்களுக்கானதை சமர்ப்பிக்கிற போதும் கணக்கீட்டில் தவறு என்று வேண்டுமென்று சுட்டிக்காட்டி
இன்றைய அன்றைய நாள் விளக்கமளிக்கிற நிலையிலும் அன்றைய பிரச்சார நாளை வேண்டுமென்றே வீணடிப்பதும், அனுமதி பெறாத நாட்களிலும் அனுமதி பெற்ற நாட்களிலும் செலவு செய்யாத கணக்குகளை கணக்கு பதிவேட்டில் பதிவு செய்ய சொல்வதும், தேர்தல் செலவின கணக்கு குறைவாக இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தவறான வழிகாட்டுதல் செய்வதும், தேர்தல் முடிவு அறிவிப்புக்கு பிறகு கணக்கு ஒப்படைக்கிற நாட்களில் டெபாசிட் தொகையை விட செலவு தொகை அதிகமாக இருக்கிறது என்று சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் செய்த அதிகாரிகளே அவர்களது மேல் அதிகாரிகளிடம் புகாராக கொண்டு செல்வதும், தேர்தல் செலவு கணக்கீட்டில் பதிவுகளும் ஒப்படைப்பும் என்று ஒப்படைக்கிற நாட்களிலும் முறையாக ஒப்புதல் வழங்குவதில்லை. தேர்தல் பார்வையாளர் இப்படி என்றால், இன்னொரு புறம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் பிரச்சார வாகன அனுமதியும் ஒளிபெருக்கி அனுமதியும் பெறுவதில் ஒவ்வொரு தேர்தலில் புதிய நடைமுறைகளும் புதிய துணை விண்ணப்பங்களும் வேட்புமனு விண்ணப்ப படிவம் வழங்குகிற போது முறையாக வழங்க வேண்டிய தாக்கல் செய்வதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் இணைப்புகளுடன் வேட்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள், இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலின் போது போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு முறையாக வழங்க வேண்டியவைகள் முறையாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் முறையாக வழங்குவதில்லை. வேட்புமனு தாக்கல் செய்வதிலும் பரிசீலனை செய்வதிலும் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது அதிகாரிகளால் முறையாக சரிபார்க்கப்பட்டு நிவர்த்தி செய்ய வேண்டியவைகள் எதை பற்றியும் மனுதாரருக்கு அறிவுறுத்தலும் வழிகாட்டுதலும் செய்யாமல், வேட்புமனு பரிசீலனையின் போது சரிபார்க்கப்பட வேண்டியவைகள் சரிபார்க்கப்பட்டு தெளிவுபடுத்த வேண்டியவைகள் சரிபார்க்கப்பட வேண்டியவைகள் என்று எது குறித்தும் தீர்க்கமாக சொல்லாமல், வேட்புமனு பரிசீலனை நாள் அன்று வேட்புமனு நிராகரிப்பதற்கு அதுவே காரணமாக தேர்தல் அதிகாரிகளால் சொல்லப்படுகிற நிலை. வாகன அனுமதி பெறுவதிலும் ஒளிபெருக்கி அனுமதி பெறுவதிலும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் நிலையில் எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. அப்படி இருந்தும் நாமவே தெரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கும், சென்னை என்றால் காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் என்று அங்கு சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலகத்தில் அங்கும் சம்பந்தப்பட்ட நிலையில் பொறுப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு தவறான அறிவுறுத்தல் குழப்பத்தை விளைவிப்பதும், அவர்களுக்கு தெளிவுபடுத்தி புரிய வைத்து காவல்துறை அதிகாரிகள் நிலையில் வாகன அனுமதி ஒளிபெருக்கி அனுமதி பெற்று வாகனத்தில் ஒட்டி கொண்டு பிரச்சாரத்திற்கு செல்கிற போது வெயில் மழை தாக்கத்தில் பெற்றிருந்த அசல் அனுமதி தன் நிலையில் மங்கி போய் மிச்சம் மீதி இருப்பவை போலி அனுமதி என்று போக்குவரத்து அலுவலகம் அளவிலும் காவல்துறை அளவிலும் தேர்தல் கண்காணிப்பு குழு தணிக்கையிலும் என்று அவர்கள் வாக்குவாதம் செய்வதும், எங்கள் தரப்பு தெளிவுபடுத்துதலும் என்று இப்படியெல்லாம் தேர்தல் சூழ்நிலைகளை எதிர்கொண்டும் அரசியல் நடத்திவிட்டு நான் விலகிவிட வேண்டும் என்று நான் எண்ணியதில்லை. ஆனால் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்ற நிலையில் பெண் காவலரை விட்டு தொலைபேசியில் அழைத்து பெண் என்ற நிலையில் உதவிக்கரம் கோருவதாக செய்தியை தொலைபேசியில் எங்களுக்கு அளித்து காவல்துறை மூலம் மேற்கொண்ட முயற்சியை 2011 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கண்டு காவல்துறையிடமிருந்து தப்பித்தோம். 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு இந்திய வருமான வரித்துறையிலிருந்து வருமான விவர கோரிக்கை கேட்பு படிவம் அனுப்பி எனது வருமான விவரங்கள் தாக்கல் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். அதன் அடிப்படையில் நான் முறையாக எனது அறிக்கையினை தாக்கல் செய்தேன். இந்திய ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் நிலையிலிருந்து ஒருவர் தேர்தலில் பங்கெடுக்கிறார் என்றால், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை எதிர்த்து மூன்றாவது ஒரு நிலைப்பாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணியின்றி ஒருவர் தேர்தலை எதிர்கொள்வது என்பதும், தேர்தல் பிரச்சாரங்கள் மூலம் வாக்காளரிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க தன் நிலைப்பாடு கொண்ட ஒருவன் என்னென்ன இடையூறுகள், தடங்கல்கள், தடைகள் சந்திக்க முடியுமோ அவைகளை சந்திக்க நான் அச்சம் கொண்டதில்லை. நேர்மையாக அரசியல் நடத்திய எனக்கு இவைகள் கூட அரசியல் ரீதியிலாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் நெருக்கடியில் அதிகாரிகள் நிலையில் மேற்கொள்கிற செயல்பாடுகளை நான் பொருட்படுத்தியதில்லை. ஆனால் தேர்தல் காலத்தில் மட்டுமில்லாமல் சாதாரண நிலைகளிலும் கடந்த 8 ஆண்டுகளில் எனது கைபேசி தொடர்பு நிலைகளில் எனக்கு காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட தொந்தரவுகள் எனது இயல்பான மனநிலையில் எனது அரசியல் பணியை சரிவர செய்ய முடியாமல் தடைகள் ஏற்பட்டது. பாதுகாப்பு என்ற பெயரில் காவல்துறையினரால் கேட்கப்படுகிற ஒட்டுக்கேட்பு கூட நான் தவறு என்று சுட்டிக்காட்டியதில்லை. அவர்கள் பணித்தன்மை நிலைகள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நான் கைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் போதே இடையில் இரைச்சலை ஏற்படுத்துவது அல்லது பேச்சின் தன்மையில் பேசுவதிலும் கேட்பதிலும் தெளிவில்லாமல் செய்வது, தேவையில்லாத இரைச்சலை ஏற்படுத்துவது, பேசும்போது இடையிடையே இருவரும் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கும் போதே இணைப்பை இடையில் துண்டித்து விடுவது, அடுத்தடுத்த அழைப்புகள் செல்கிற போது இணைப்பில் தொடர்பு கொள்பவர் வேறொரு தொடர்பில் பேசிக்கொண்டிருப்பதாக தகவல் வருவதும், தொடர்பு எல்லையில் அப்பால் இருப்பதாகவும், பெரும்பாலான நேரங்களில் அழைப்பு செல்கிற போதே இணைப்புக்கு செல்லாமல் உடனடியாக அழைப்பை துண்டிப்பதும், இருவரும் அழைப்பில் பேசிக்கொண்டிருக்கும் போது இடையில் காவல்துறை இணைப்பில் இடையில் வந்து வேண்டுமென்றே இரைச்சலை அதிகப்படுத்தட்டுமா என்று ஒரு காவலர் இன்னொரு காவலரிடம் பேசுவது என்று எல்லாம் காதில் விழுகிறது. தேர்தல் காலங்களிலும் அலுவல்சார் நிலைகளிலும் நிர்வாக ரீதியில் மேற்கொள்கிற அழைப்புகளும் சாதாரண சூழ்நிலைகளில் தொடர்ந்து பேசுகிற போதும் ஒரே நபரை தொடர்ந்து தொடர்பு கொள்கிற நிலையிலும் ஏற்படுத்திய இடையூறுகளின் தன்மையில் எனது தனிப்பட்ட இயல்பு வாழ்க்கையில் மேற்கொள்கிற இந்த காவல்துறை நடவடிக்கைகள் ஆளுங்கட்சியால் ஏற்படுத்தப்பட்டவைகள் நிலையில் நான் சோர்வுற்று இது போன்றவைகளிலிருந்து என்னை நான் அரசியலில் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து, ஒரு கட்டத்தில் அரசு ஒரு நாட்டின் மக்கள் நிலையில் எந்த பாரபட்சத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த சட்டத்தையும் கொண்டு வந்துவிடவில்லை. வரையறுக்கப்பட்ட சட்டத்திற்குள் செயல்படுகிற யாருக்கும் பாதுகாவலராக அரசு இருக்க வேண்டும். ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி நிலையில் ஒரு அரசின் செயல்பாடுகளுக்கு முரணாக ஆளுங்கட்சி நிலையில் மேற்கொள்கிற சட்டமுரணான செயல்பாடுகள், நிர்வாகத்துறை மூலமும் காவல்துறை மூலமும் மேற்கொள்கிற அராஜகங்கள் அரசியலுக்கு வருகிற யாரொருவருக்கும் இது போன்றதொரு இடையூறுகள் செய்திருக்க முடியாது.
நேரடியாக அரசியல் ரீதியில் போட்டியில் அன்பதையும் கட்சியின் அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் ஆளுங்கட்சி நிலையை எதிர்நோக்கி இருக்கிற தமிழக பிரதான கட்சிகளின் அரசியலை புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைமைகளிடம் தலைமைச் செயலகத்திற்கு ஒரு முதல்வர் நிலையில் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு முன்னாள் முதல்வர் நிலையில் திரு மு கருணாநிதி அவர்களுக்கும் தலைமைச் செயலகத்திற்கு கடிதம் மூலம் அவர்களுக்கு தனித்தனியாக அவர்களது பதவி நிலைகளின் அந்தஸ்துகளில் சென்றடையும் வகையில் அரசு கோப்பில் தலைமைச் செயலகத்திற்கு அன்பதையும் கட்சியின் பதிவுகள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எனது உணர்வுகளை கொண்டு சேர்த்தேன். இந்த கடிதங்கள் முறையே 25/5/2016 தேதியிலும் 27/5/2016 தேதியிலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 20/6/2016 மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் 22/6/2016 இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் எனது அரசியல் நிலைப்பாடு குறித்து தெரிவித்து அன்பதையும் கட்சி அரசியலை மாநில அரசிடம் ஒப்படைத்தது பற்றியும் தொடர்ந்து சந்தித்த இடையூறுகள், கட்சியை நடத்த விடாமல் ஆளுங்கட்சி நிலையில் நடத்திய அராஜகங்கள் என்று தொடர்ந்து சாதாரண நிலைகளிலும் தொடர்ந்து அரசியல் நடத்த விடாமலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயல்பு நிலையிலும் கைபேசி தொடர்பு நிலைகளிலும் பாதிக்கிற நிலையிலும் இது குறித்து அரசுக்கு கொண்டு வருகிற நிலையிலும் நடவடிக்கை இல்லாத தன்மையும் என்று கண்ட நிலையை குறித்து வெளியிட்டு அன்பதையும் கட்சி அரசியலை அரசிடம் ஒப்படைக்கிறேன் என்று மாநில அரசிடம் தெரிவித்திருந்ததை குறிப்பிட்டு இனி எதிர்கால அரசியல் நடத்துவது குறித்தும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பது குறித்தும் இனி முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசுதான் என தெரிவித்து எனது நிலைப்பாடுகளை தெரிவித்து மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். இதேபோல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அன்பதையும் கட்சி சார்பாக எழுதப்பட்ட கடிதத்தில் அன்பதையும் கட்சி தமிழகத்தில் அரசியல் நடத்த முடியாமல் தொடர்ந்து ஆளுங்கட்சிகளால் சந்தித்து வரும் இடர்பாடுகள், அன்பதையும் கட்சி அரசியல் கூட்டம் போராட்டம் அனுமதி பெறுவது என்று அனுமதி பெறுவதில் தாமதங்கள், தடைகள், இடையூறுகள் குறித்தும் தேர்தலில் போட்டியிட்டாலும் வேட்பாளரை பற்றிய செய்திகளை வெளிவிடாமல் இருட்டடிப்பு செய்து அன்பதையும் கட்சி வேட்பாளரை சில பத்திரிகைகள் மாற்றி கூறி செய்தி வெளியிடுவதும், அன்பதையும் கட்சி வேட்பாளரை சுயேட்சை என்று திரித்து செய்தி வெளியிடுவது என்று பல்வேறு சங்கடங்களை உருவாக்குவது, தொடர்பு நிலைகளில் தடைகளை ஏற்படுத்துவது என்று சுட்டிக்காட்டியும் நடவடிக்கை இல்லாத நிலையிலும் அரசியல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்க தவறியிருக்கிற நிலையையும் தெரிவித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தலில் அன்பதையும் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் தேர்தல் செலவின கணக்குகள் முறையாக அரசுக்கு ஒப்படைத்திருக்கிறேன். இந்த நிதியாண்டு வரை அன்பதையும் கட்சியின் வருடாந்திர நிதிநிலை கணக்கு அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கிறேன். இப்படி 9 ஆண்டுகள் அரசியல் நடத்திய மீடியாக்கள் எந்த ஒரு செய்தியும் வெளியிட்டதில்லை. தேர்தலில் போட்டியிடுகிற போதும் வேட்பாளர் நிலையில் பெயர் மாறுதல் செய்து வெளியிடுவதும், கட்சியின் பெயரை மாறுதலுக்கு உட்படுத்தி வெளியிடுவதும், கட்சியின் வேட்பாளரை சுயேட்சை என்று அறிவிப்பதும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீடியாக்களுக்கு செய்தி அளிக்கிற தேர்தலை நடத்தும் அதிகாரிகளையும் பார்த்துவிட்டேன். தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போதும் வருகிற மீடியாக்கள் செய்தி சேகரித்து வெளியிடுவதும் இல்லை. செய்திகளை ஊடகங்கள் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்காமல் இருட்டடிப்பு செய்தல், மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் மூடி மறைத்து ஜனநாயக மக்கள் விரோத போக்கு கையாளுதல் என்று அன்பதையும் கட்சியின் அரசியலை ஊடகங்கள் நிலையில் செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் விட்டுவிட்டன. ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் மத்திய அரசு நிலையில் நாடு மக்கள் நலன் நிலைகளில் கருத்தில் கொண்டு நலன் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் அரசு கொள்கை முடிவுகளை வகுப்பதும் சட்ட திட்டங்களை சட்டத்தை ஏற்றுவதுமாக வகுக்கிற நிலைகளில் மட்டும்தான் மத்திய அரசுடையது. இவற்றை செயல்படுத்துகிற தன்மையில் நேரடியாக மக்கள் பயனடையக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாநில அரசுகளுடைய கடமைகளாகும். பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, ஆளுங்கட்சி, மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் மக்களுக்கு உரிமைகளும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்துகிற தன்மையில் இவர்களின் நேரடி பங்களிப்பு இருந்து வருவதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. சட்டமன்றம், மக்கள் பிரதிநிதிகள், நிர்வாகத்துறை அதிகாரிகள், ஊடகங்கள் என்று தொடர்ந்து 10 ஆண்டுகள் அன்பதையும் கட்சி அரசியலை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் அன்பதையும் கட்சி நடத்திய அரசியலையும் தேர்தல் பங்களிப்பையும் ஊடகங்கள் மூலம் வாசகரிடம் நேயரிடம் கொண்டு சேர்த்து விடக்கூடாது என்பதில் ஆளுங்கட்சியின் பங்களிப்பையும் நிர்வாகத்துறையின் பங்களிப்பையும் காவல்துறையின் பங்களிப்பையும் ஊடகங்களின் பங்களிப்பையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவைகளில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் நிலையில் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்கிற இவர்கள் தங்களால் இயலாத தன்மையை தன்னிடம் வேதனையுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அன்பதையும் கட்சி நிறுவன தலைவர் என்ற நிலையில் எனது அரசியலுக்கு இதுவரை தீர்வு பிறந்திடவில்லை. எனது அரசியலை மூடி மறைத்தே பழக்கப்பட்ட இவர்கள் இப்போது தமிழகத்தின் பிரதான கட்சி அதிமுக, அதன் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதல்வராக 4வது முறையாக பொறுப்பேற்று 3 மாதங்களில் அவரது மரணம் நிகழ்ந்து 75 நாட்கள் சிகிச்சை என்ற பெயரில் அவரது கட்சி சக மக்கள் பிரதிநிதிகளால், எதிர்க்கட்சிகளால், நிர்வாகத்துறை அதிகாரிகளால், காவல்துறையால் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த ஒரு தகவலும் உண்மைத்தன்மையில், வெளிப்படைத்தன்மையில், நம்பகத்தன்மையில் செயல்படவில்லை, நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் எண்ணிய செய்திகளையே வெளியிட்டு 75 நாட்களும் மருத்துவ சிகிச்சை என்றும், அவரது சிகிச்சை நிலை குறித்தும், அவர்கள் பேசியது குறித்தும், உணவு அருந்தியது குறித்தும், வேட்புமனுவில் கை நாட்டிட்டது, அறிக்கை விட்டது, தேர்தல் வெற்றிக்கு மக்களுக்கு நன்றி தெரிவித்தது என்று ஊடகங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் ஆளுங்கட்சியும் நிர்வாகத்துறையும் அதிகாரிகளும் அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பிலிருந்து சிகிச்சை மேற்கொள்ளும் நிலைகள் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவு செய்தி பிறப்பித்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் ஊடகங்கள் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு நிகழ்வாக 75 நாட்களும் மருத்துவமனையில் இருந்ததாகவும்,
சிகிச்சை எடுத்துக் கொள்வதாகவும் சிகிச்சை நிலைகள் குறித்து யார் மூலம் உறுதிப்படுத்திய செய்திகள் என்று குறிப்பிடாமலேயே 75 நாட்களும் ஜெயலலிதா குறித்த செய்திகள், ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தில் எந்த வெளிப்படையான அதிகாரப்பூர்வமான உத்தரவும் அறிவிப்பும் முதல்வர் நிலையில் இருந்தவர் பற்றி எந்த தகவலும் இல்லை. அரசு தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தாத, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத செய்தியை வெளியிடாது மூடி மறைத்து ரகசியம் காட்கிற மக்கள் பிரதிநிதிகள் நிலையில், அதிகாரிகள் நிலையில் சட்டமன்ற நிர்வாகத்துறை கையாளுகிற இவர்களால் முறையாக நிர்வாக செயல்பாடுகளின் அடிப்படையில் முதல்வரின் உடல்நிலை குறித்து மக்களிடம் எதையும் உறுதிப்படுத்தவில்லை. அரசு தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தாத விஷயம் குறித்து மக்கள் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எழுப்புகிற சந்தேகங்கள் வதந்தி என உறுதிப்படுத்துவதற்கும் அரசு தரப்பிலிருந்து எந்த சிறப்பு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. முதல்வரின் உடல்நிலை குறித்து உறுதிப்படுத்தாத விஷயத்தின் அடிப்படையில் அரசு, காவல்துறை மூலம் வதந்தி பரப்பியவர்கள் என்று அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கையை நீதித்துறை மூலம் எடுத்திருக்கிறது. பிரச்சனைகளின் அடிப்படை விஷயங்கள் எதையும் உறுதிப்படுத்த முடியாத ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் ஜெயலலிதா மரணமடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பிலிருந்து உறுதி செய்து உத்தரவு செய்தி பிறப்பிப்பது மட்டும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிற செய்தி அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்கிற செய்திகளை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க, அவரது உடல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது ஆவண கோப்புகளாக எந்த ஒரு புகைப்படமும் வீடியோ பதிவும் அரசு தரப்பிலிருந்து உறுதிப்படுத்துவதற்கான எந்த அறிவிப்பும் ஊடகங்களில் வெளியிட்டதாக கூட தெரியவில்லை. அவரது உடலை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு முன்பாக அவசர சிகிச்சை தன்மைகளும், தொடர்ந்து முன்னுக்கு பின் ஊடக செய்திகளும், மருத்துவர்கள் தெளிவுபடுத்துகிற செய்திகளும், அயல்நாட்டு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்தவர் என்ற நிலையில் உறுதிப்படுத்த செய்வதும், எய்ம்ஸ் மருத்துவக் குழு அன்றைய நாளே உடனடியாக கூடுவதுமாக நிகழ்வு என்று ஜெயலலிதா உடல் மருத்துவமனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சியின் தன்மையின் வரையில் எதையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பு அரசு தரப்பிலிருந்து எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. செப்டம்பர் 22, 2016 முதல் டிசம்பர் 5, 2016 வரையிலான ஜெயலலிதா ஒரு முதல்வர் நிலையில் இருந்தவர் என்ற அடிப்படையில் யாருடைய மேற்பார்வையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது, ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சையின் போது எல்லாம் யார் பொறுப்பு எடுத்துக்கொண்டார்கள் என்ற அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு உறுதிப்படுத்துதலும் இல்லை. போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து ஜெயலலிதா உடல்நிலை வெளியிடுகிற செப்டம்பர் 22, 2016 ஜெயலலிதா உடல் மரணம் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிற வரையில் இடைப்பட்ட காலகட்டங்களில் வெளிப்படையான நிர்வாகத்தன்மைகளின் அடிப்படையில் அரசு தரப்பிலிருந்து செய்தி சிகிச்சை என்று உறுதிப்படுத்தாத காலகட்டங்களில் ஜெயலலிதாவை சுற்றி ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் ஏதாவது ஒன்றாவது முதல்வராக இருந்தவரின் செய்தி என்ற அடிப்படையில் முறையாக அதிகாரப்பூர்வமாக அதை உறுதிப்படுத்துவதற்கு எல்லாம் முயற்சி எடுக்காத அரசு, அவரது மரண செய்தியை மட்டும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டிய நிலை எப்படி அரசுக்கு வந்தது என தெரியவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து வெளிக்கொண்டு வருகிற நிலையிலிருந்து அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வெளிக்கொண்டு வருகிற வரையில் முழுமையாக ரகசியம் காக்கப்பட்டு இருக்கிறது. மருத்துவ சிகிச்சை ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுபவைகள் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு இருந்து வந்த எடுத்துக்கொண்டு வந்த மருத்துவ சிகிச்சை, அதனோடு அவரது உடல்நிலைக்கு ஒருவரால் ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் உடனடியாக மரணமடைந்தாரா அல்லது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தாரா, அதற்கான சிகிச்சை வழங்கி மருத்துவமனையில் இறந்தாரா, இந்த 3 நிலைகளிலும் ரகசியம் காக்கப்பட்டு இருக்கிறது. ஜெயலலிதா போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலேயே மரணமடைந்ததனால்தான் ஜெயலலிதா உடல்நிலை தன்மை அடிப்படையில் மேலே குறிப்பிட்ட 3 காலகட்டங்களிலும் ஜெயலலிதா உடல்நிலையை காட்டவில்லை. அவர் இயல்பு நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிற விஷயங்கள் குறித்து எந்த புகைப்பட ஆதாரமோ வீடியோ ஆதாரமோ அரசு தரப்புக்கு கூட கோப்பாக, காட்சிகளாக, செய்திகளாக, ஆளுங்கட்சியாக, நிர்வாகத்துறையாக, ஆவணமாக எதையும் வைத்திருக்கவில்லை. அப்படி வைப்பதற்கான ஈடுபாடு காட்டியிருந்தால் மக்களிடம் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஐயப்பாடு காட்டிய காலகட்டங்களில் மக்களுக்கு தெளிவுபடுத்த அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட ஆவண கோப்புகள் காட்சிகளாக மக்களிடம் அன்றைய அரசு வெளியிட்டிருக்கும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் ரகசியம் காக்க வேண்டிய தன்மை அரசுக்கு ஏன் ஏற்பட்டது? உண்மைத்தன்மை நிலையில் வெளிக்கொண்டு வரக்கூடிய, வெளியிடக்கூடிய நிலைகளில் ஜெயலலிதா உடல்நிலை இல்லை என்பதுதான் காரணமாக இருக்க முடியும். ஜெயலலிதா மரணத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவு மூலம் தெரிவிக்காத அரசு, அதன் பிறகு ராஜாஜி ஹாலில் மக்கள் காட்சிக்கு ஜெயலலிதா உடல்நிலையை கொண்டு வருகிற அரசு, அவரை கல்லறையில் கொண்டு சேர்க்கிற வரையில் ஆவணப்படுத்துகிற அரசு, ஜெயலலிதா உடல்நிலை 75 நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்ததாக சொல்லப்படுகிற நாட்களில் 75 நாட்கள் கால அவகாசத்தில் ஒரு நாள் கூட வெளிப்படைத்தன்மையாக, நண்பகத்தன்மையாக, அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதாவை மக்கள் மத்தியில் காட்சிப்படுத்த தயங்கியது என்பதும் ஜெயலலிதா மரணத்தில் ஐயப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. 75 நாட்களும் ஜெயலலிதாவை காட்சிப்படுத்தாத நிலையில் 75 நாட்களும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடுகிற உரிமை எடுத்துக்கொண்டவர்கள் ஜெயலலிதாவை காட்சிப்படுத்தாமல் ரகசியம் காக்கிற நிலையில், உண்மைத்தன்மை நிலையில், அவரை காட்சிப்படுத்தாத நிலையில் சிகிச்சை அளித்ததாக உறுதிப்படுத்த எடுக்கிற முயற்சி ஊடகங்கள் மூலம் செய்தியாக வெளியிட்டவை என கொண்டால், ரகசியம் காக்கப்பட்டவைகள் ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தில் உண்மைத்தன்மை நிலையில் அவருக்கு சிகிச்சையை அளிக்கவில்லை, அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் அவருக்கு மரணம் ஏற்பட்டது என்பதற்கும் இன்னொரு தரப்பு உரிமை இருக்கிறது. ஜெயலலிதா உடல்நிலைத்தன்மையில் வெளிப்படைத்தன்மை இல்லாத ரகசியம் காக்கப்பட்டவைகள் எப்படி உண்மையானதாக மருத்துவ சிகிச்சை அளித்ததாக கொள்ள முடியும்?
சந்தேகங்களை எழுப்புகிற சந்தேகங்கள் தெளிவுபடுத்தாத ரகசியம் காக்க இவர்கள் முயற்சித்தது எல்லாம் உண்மையை மூடி மறைப்பதற்கு எடுத்த முயற்சிகளாகத்தான் கொள்ள முடியும். சந்தேகம் கிளப்பியவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை தன்மை காவல்துறை மூலம் எடுத்தது கூட மக்களை வாய்மூடி மௌனியாக்கவும் மேற்கொண்டு ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சந்தேகம் கிளப்புபவர்களை அச்சப்படுத்துவதற்கும் மிரட்டுவதற்கும் கையாண்ட மறைமுக அச்சுறுத்தலாகத்தான் இதனை கொள்ள வேண்டுமே தவிர வெளிப்படையான நிர்வாகத்தின் முறையான நடவடிக்கையாக கொள்ள முடியாது. நிர்வாகத்துறையால் காவல்துறையால் வதந்தி பரப்பியவர்கள் என்று சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் அது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டும் அங்கு ஜெயலலிதா உடல்நிலை குறித்தும் தெளிவுபடுத்த முடியவில்லை. வதந்தி பரப்பியவர் என்று சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தவும் முடியவில்லை. எனவே வழக்கே மனுவை தள்ளுபடியும் செய்யப்பட்டது. தீர்மானிக்கப்பட வேண்டியவை, உறுதிப்படுத்தப்பட வேண்டியவை, தெளிவுபடுத்தப்பட வேண்டியவை எதுவும் ஜெயலலிதா சிகிச்சை அளித்து வருவதாக சொல்கிற நாட்களில் எல்லாம் தவறிவிட்டவைகள். இதனால் எழுந்த சந்தேகம் உறுதிப்படுத்துவதற்கு இன்று அரசு தரப்பில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்ட அரசு இன்று அவரது மரணம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் குறித்து முடிவெடுத்திருப்பது, தீர்மானிக்க நினைத்திருப்பது முன்னுக்கு பின் முரணான செயல்பாடாக இருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்து தெளிவுபடுத்த கூறப்படுகிற காரணம் மக்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் என்று ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக மரணம் அடைந்ததாக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிட்டு உறுதிப்படுத்த இப்போது ஒரு வருடத்திற்குள் மக்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்த விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான காரணத்தை அரசு கூறுகிறது. ஜெயலலிதா உடல்நிலை இல்லாத இந்த காலகட்டத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்ததாக சொல்லப்படுகிற ஆவணக்கோப்புகளின் அடிப்படையில் அரசு தரப்பில் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவ சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு 75 நாட்கள் மக்கள் மத்தியில் எழுந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யாத அரசு, தெளிவுபடுத்தாத அரசு, அன்றைய நாட்களில் ஜெயலலிதாவை காட்சிப்படுத்த தெளிவுபடுத்தாத தன்மையில் இன்று ஜெயலலிதா மரணம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்ற அடிப்படையில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கிற இந்த விசாரணை ஆணையம் தன் முழு தன்மையில் தன் விசாரணையை முழுமையாக செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் என் தரப்பிலான ஆவணங்களை முன்வைத்து அதற்கான தெளிவுபடுத்துதலையும் அது தொடர்பான விஷயங்களையும் உண்மைத்தன்மை கண்டறியும் வகையில் இந்த சத்திய பிரமாண வாக்குமூலத்தின் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நடந்து போன மரணத்தை வைத்துக்கொண்டு ரகசியம் காக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளை பார்க்கிற போது ஒரு அரசு நிலையில் கண்காணிப்போடு கையாள வேண்டிய விஷயத்தை ஜெயலலிதா மரண விஷயத்தை ஒரு முதல்வர் நிலையில் இருந்தவருக்கு, பாதுகாப்பு அம்சத்தில் பாதுகாப்பு வலயத்தில் இருந்தவருக்கு நிகழ்த்தப்பட்ட மரணத்தை மூடி மறைக்க குற்றவாளியும் அதற்கு உடந்தையாக இருந்த மக்கள் பிரதிநிதிகளும் உடந்தையாக இருந்த அதிகாரிகளும் ஒரு அரசின் துறையின் தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர்கள் என்ற நிலையில் ஒரு அரசின் மீது நம்பிக்கை நம்பகத்தன்மை மீது ஒரு சந்தேகம் எழுந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் உரிய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலை மையமாக வைத்து அரசியல் கட்சிகள் அரசியலை அணுகிக் கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல் போட்டியில் தேர்தலுக்கு முன்பும் பின்புமாக பதவியில் இருக்கும்போது அடுத்தடுத்து நிகழ்ந்த கோர மரணங்களின் தன்மையில் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பிரதமர் இந்திரா துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதும் அதன் பிறகு பிரதமர் ராஜீவ்காந்தி மனித வெடி குண்டால் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டதும் நிகழ்ந்திருக்கிற போது சமீபத்திய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழகத்தில் சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் திமுக அமைச்சர் கிருஷ்ணன், அதிமுக அமைச்சர் மரியம் பிச்சை என்று அறிவாளி வீட்டிலும் கார் விபத்து ஏற்படுத்தியதும் என்று கொல்லப்பட்ட நிலையில் 2016 செப்டம்பர் 22 அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா மரணத்தை ஊர்ஜிதப்படுத்த ஆராய விசாரணை கமிஷன் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. மரண மர்மங்கள் ரகசியம் காக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான மரண அறிவிப்பால் உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மரணத்தில் ரகசியமும் வெளிப்படுத்தாத தன்மையும் நம்பகத்தன்மையின்மையும் ஆன செயல்பாடுகள் விசாரிக்கப்பட வேண்டிய தன்மையில் விசாரணையின் முடிவில்தான் மரணத்தின் உண்மைத்தன்மை நிலையை இந்த விசாரணை கமிஷன் உறுதிப்படுத்த முடியும். அன்புதம் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜெயலலிதா மரண விவகாரம் குறித்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் என்று பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை என்று 2 அங்கங்களுக்கும் என் சார்பில் எனது நிலைப்பாடுகளை ஜெயலலிதா மரண விஷயத்தில் தெரிவித்து வந்திருக்கிறேன். இந்த ஊடகங்களின் செய்தி வெளியிடுதலின் தன்மையின் அடிப்படையில் உண்மைத்தன்மைகள் குறித்து ஆராயப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் ஒரு அரசின் அங்கங்களாக பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்று இருக்கிற போது அது அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகங்கள் என்று பரவலாக பேசப்பட்டாலும் பெயரளவில் அரசு சார்பில் தூர்தர்ஷன் என்று தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தினாலும் பெரும்பாலானவை தனியார் நிறுவனங்கள்தான். பத்திரிகை தர்மம் என்று பேசினாலும் வர்த்தக நோக்கின் அடிப்படையில் செயல்படும் நிறுவனங்கள்தான். செய்தி நிலைகளை கட்டுப்படுத்தவோ வரையறை செய்யவோ முடியாத அளவில் தான் அரசால் இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு செய்தியின் பின்னாலும் ஒரு வர்த்தகம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. செய்தியின் உண்மைத்தன்மைகளுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வர்த்தக நோக்கில் வியாபாரம் செய்கையில் அங்கு பத்திரிகை தர்மம் என்ற நோக்கம் இருப்பதற்கு வழி இல்லை. ஒரு முதலாளியின் நோக்கம் லாபம் ஈட்டுவதாக இருக்கிற போது அங்கு தர்மம் என்பது 2வது பட்சம்தான். அந்த அடிப்படையில் பத்திரிகை ஊடகங்களும் செயல்பட தொடங்கிவிட்டன. அரசியல் முதலில் உருவான போது எப்படி தூய்மையாக இருந்ததோ அதே போன்று பத்திரிகைகள் முதலில் உருவான போது தூய்மையாக இருந்திருக்கலாம்.
எனது 10 ஆண்டு கால அரசியலும் களப்பணியும் நிர்வாக ரீதியிலும் அரசியலையும் அரசினையும் தொடர்பில் வைத்துக்கொண்டு அரசியலிலும் தேர்தலிலும் பங்கெடுத்து கொண்டும் ஒட்டுமொத்த ஊடகங்களின் பங்களிப்பும் ஒரு விஷயத்தை நிகழ்காலத்தில் பதிவு செய்யாமல் தொடர்ந்து வருவதால் செய்தியை மூடி மறைத்தல், இருட்டடிப்பு செய்தல், வெளிச்சத்திற்கு கொண்டு வராமல் செய்தல், மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் ஒரு விஷயத்தை அடையாளம் தெரியாமல் செய்ய ஒரு முயற்சி மேற்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் 50 கட்சி அரசியலை தேர்தல் பங்களிப்பை எப்படி ஊடகங்கள் கையாண்டதோ அதே போன்று ஜெயலலிதா மரணத்தை 75 நாட்கள் மூடி மறைத்து சிகிச்சை நிலைத்தன்மைகளை வெளியிட்டு கொண்டு ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வதாக சொல்கிற இவர்கள் அவரை காட்சிப்படுத்தாமலேயே அதிகாரப்பூர்வமான மரண அறிக்கை வெளியிட்டு மரணத்தை உறுதிப்படுத்த எடுத்த முயற்சியில் ஜெயலலிதா உடல்நிலையை 75 நாட்கள் மக்களிடம் வெளியில் காட்டாமல் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் அரசு தரப்பில் உடல்நிலைத்தன்மையில் சிகிச்சை நிலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியிடாமல் ஊடக செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு ஒரு நிகழ்வு தொடர்ந்து இருந்து கொண்டு வருவது போல் புனைந்து கொண்டு செல்ல முடியும் என்பதை ஊடகங்கள் செய்திகள் மூலம் செய்து காட்டிவிட்டன. உயிரோடு இல்லாத ஒருவரை உயிரோடு இருப்பதாக செய்திகளால் நடமாட விட்டு இறப்பை தள்ளி போட்டு காட்டிவிட முடியும் என்பதை ஊடகங்கள் ஜெயலலிதா மரண விஷயத்தில் காட்டிவிட்டன. ஒரு செய்தியினால் ஒன்றை இருப்பதை இல்லாமல் செய்வதும் இல்லாததை இருப்பதாக செய்து காட்ட முடியும் என்பதை ஒரே காலகட்டத்தில் 50 கட்சி அரசியலையும் ஜெயலலிதா மரணத்தையும் இந்த மீடியாக்கள் செய்து காட்டிவிட்டன. இப்படியே ஊடகங்களின் தன்மையினால் ஒன்றை குற்ற நடவடிக்கையை செய்து காட்டிட முடியும், அதில் வெற்றியடைந்து விட்டோம் என்று மீடியாக்களின் நிலை குறித்து தான் இந்த விசாரணை கமிஷன் அரசு தரப்புக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏமாற்று பேர்வழிகள் என்று ஊடகங்கள் கருதுகிற ஒரு சில விளம்பரங்களில் மட்டும் பொறுப்பு தரப்பு என்று வெளியிட்டு பொருளாதார ரீதியில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் நேயர்கள் நிலையில் வாசகர்கள் நிலையில் தங்கள் நிறுவனத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிற விளம்பரத்தால் ஏமாறுகிற மக்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்று சம்பந்தப்பட்ட ஒளிபரப்பு நிறுவனங்கள் தங்கள் பாதுகாப்பை அரசு தரப்பிலிருந்து நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள மக்கள் நிலையிலிருந்து தப்பித்துக்கொள்ள எண்ணுகிற அதே நேரத்தில் தம் ஒளிபரப்பு நிறுவன வியாபார நோக்கத்தில் ஒளிபரப்பை அந்த நேரத்தில் விட்டுவிடுவதில்லை. இப்படித்தான் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட காலகட்டத்தில் டிசம்பர் 4, 2016 தனியார் தொலைக்காட்சி தந்தி ஒளிபரப்பில் காலை 11:30 மணி அளவில் நேரலை வரிசையில் நேயர் நிலையில் ஒருவர், அதன் தலைமை செய்தி ஆசிரியர் பொறுப்பு வகிக்கும் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிற சிகிச்சைத்தன்மையின் அடிப்படையில் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட ஜெயலலிதா குறித்த மருத்துவ சிகிச்சையில் மேற்கொள்வதாக சொல்லக்கூடிய சிகிச்சைத்தன்மையில் மருத்துவம் மேற்கொள்கிற தன்மையில் இருக்கிற முரண்பாடு குறித்து தொலைக்காட்சி நேரலைக்கு ஒருவர் தெரிவிக்க, தந்தி தொலைக்காட்சி செய்தி தலைமை ஆசிரியர் சுமார் 10 மணிக்கே எங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து தகவல்கள் வந்துவிட்டன என்று சொல்லி நேரலை வரிசையில் வந்த நேயர் அழைப்பினை துண்டித்துவிட்டு பொது செய்தியாக அந்த செய்தி குறித்து விளக்கமளிக்கிற நிலையிலும் அந்த விளக்கத்தில் கேள்விக்குரிய உரிய பதில் இல்லாத நிலைமையும் தான் காண நேரிட்டது. இதே செய்தி தலைமை ஆசிரியர் அந்த நேரலை வரிசை ஒளிபரப்புக்கிடையே ஆஃப் த ரெக்கார்டாக அவர் சிரித்து கொண்டே இருந்ததும் அந்த நேரலையில் வெளிப்பட்டு அது உடனடியாக துண்டிக்கப்பட்டதுமான நிகழ்வுகளெல்லாம் காண நேர்ந்தது. தந்தி டிவியின் இன்னொரு நிறுவனமான மாலை முரசு தொலைக்காட்சியும் சுமார் 5:30 மணி அளவில் மாலையில் ஜெயலலிதா மரணமடைந்ததாகவும் அது பிரேக்கிங் நியூஸாகவும் வெளிவந்ததும் ஜெயலலிதா அவரது வாழ்க்கை குறிப்புகள் வெளியிடத் தொடங்கியதும் என்று தொடர்ந்த நேரத்தில் சுமார் 10-15 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா குணமடைந்து வருவதாகவும் உடல்நிலையில் அபிவிருத்தி ஏற்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியிட்டன. நேயர்கள் நிலையில் வாசகர்கள் நிலையில் ஒளிபரப்பப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் சந்தேகம் எழுகிற நிலையில் அது குறித்து கேட்கிற போதுதான் அந்த செய்திகளுக்கான விளக்கத்தை தெரியப்படுத்துவோம். அதுவரை ஊடகங்களுக்கு வந்து கைவசம் இருக்கிற செய்திகளின் முழுத்தன்மையில் எந்த ஒரு பகுதி வெளியிட வேண்டும் என்று அவ்வப்போது தீர்மானித்து முடிவு செய்கிற நிலையும் காண்கிற போது செய்தி வெளியிடுதலில் உண்மைத்தன்மை நிலை குறித்து கேள்விதான் எழுகிறது. திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களும் அவரது மகன் மு க ஸ்டாலின் அவர்களும் அரசியல் ரீதியிலான கருத்துக்களை விமர்சனங்களாக வைக்கிற போது ஆளுங்கட்சி நிலையில் இவர்கள் இருக்கிற போது ஊடகங்களின் செய்திகளை வைத்துக்கொண்டு சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினால் பத்திரிகை செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவதும், இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்தியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பத்திரிகையை எடுத்துக்கொண்டு ஆதாரமாக கொண்டு சட்டசபையில் பதிவு செய்ய துணிந்து விடுவார்கள். இப்படி வழக்கமான அரசியல் நடத்தும் இவர்களுக்கு கூட ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் அவர்கள் கட்சி பொதுக்கூட்டங்களில் எழுப்பிய கேள்விகள் கூட சட்டமன்றத்தில் அவர்கள் பதிவு செய்யவில்லை. ஊடக செய்திகளின் தன்மை நிலை வாசகர்கள் நேயர்கள் நிலையில் வரவேற்புக்கு தக்கபடி வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த செய்திகள் வெளியிடுதல் அடிப்படையிலும் மக்களிடம் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஊடக செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த செய்திகள் வெளியிட்டதில் உண்மைத்தன்மையோடு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன வெளிப்படுத்தின என்பதையும் விசாரணை கமிஷன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரசு தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு வழங்கிய செய்திகள் அதிகாரிகளால் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட செய்திகள் என்றாலும் அது நிர்வாக ரீதியில் அன்றைய நாளில் கோப்பு பதிவுகளின் அடிப்படையில் செய்தியாக வெளியிடப்பட்டதா என்பதை ஆராய்ந்து செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்திகள் ஆதாரமாக விசாரணை கமிஷன் கருதக்கூடாது. ஜெயலலிதா மரண விஷயத்தில் குற்றவாளிகள் உடன் குற்றவாளிகள் உடந்தையாக இருந்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் சாட்சிகள் என்று ஜெயலலிதா உடன் இருந்தவர்கள் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் கட்சி நிலையிலும் ஆட்சி நிலையிலும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் நிர்வாகத்துறை அதிகாரிகள் அரசு நிலையிலும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். ஒரு முதல்வர் நிலையில் இருந்தவரின் மரணம் குறித்து ஆராய்கிற இந்த விசாரணை கமிஷன் அதன் விசாரணையை முழுமையாக செய்தால்தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும், குற்றவாளிகளை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
ஆளுங்கட்சி நிலையிலான மக்கள் பிரதிநிதிகள் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை என்று இருந்த காலகட்டங்களில் முதல்வர் நன்றாக இருக்கிறார் என்று கூறியதோடு அவருக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைகள் என்றெல்லாம் கூறி வீடு திரும்பி விடுவார் என்றெல்லாம் ஜெயலலிதா குறித்த விஷயங்கள் நல்லவைகளாக கூறியவர்கள், அப்போது ஒரே நிலையில் ஒரே கருத்தில் பேட்டியிலும் பொதுக்கூட்டங்களிலும் கூறியவர்கள், இப்போது விசாரணை கமிஷன் அமைப்பதாக அரசு உறுதியளித்திருக்கிற காலகட்டங்களில் முதல்வரை பார்க்கவே இல்லை, அவர்கள் சாப்பிட்டதாக கூறியவைகள் எல்லாம் பொய், அதற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறுவதும், இன்னொருவர் நாங்கள் பார்க்கவே இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை, மற்றவர்கள் சொன்னதைத்தான் நாங்கள் சொன்னோம், எதையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று பிறழுதல் நிலையில் தம் வாக்குமூலங்களை மக்களிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இரு நிலைப்பாடுகள் நிலைகளில் முரண்பட்ட இருவேறு தகவல்கள் இருவேறு காலகட்டங்களில் இருவேறு தலைமைகளின் கீழ் கட்சி நிலையிலும் ஆட்சி நிலையிலும் தலைமைக்கு தக்கபடி தம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் அளிக்கிற தகவல்கள் வேண்டுமானால் முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா உடல்நிலைத்தன்மையை இவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்வதோடு அதனோடு மற்ற தகவல்களும் முன்னுக்கு பின் முரணாக சொல்வதை பார்க்கிற போது ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் மர்மத்தை ஊர்ஜிதப்படுத்துவதாகவே இருக்கிறது. திருமதி வி.கே. சசிகலா தலைமையில் இருக்கிற போது ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த சந்தேகத்தையும் எழுப்பவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் தலைமையில் இவர்கள் செயல்படுகிற போது ஜெயலலிதா முதல்வர் மரணத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். மாண்புமிகு ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் அவரது மரணத்திற்கான மர்மத்தை அதிமுக மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தன்மையில் கூட சொத்து குவிப்புக்கான ஆதாரங்கள் கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் சாட்சிகள் பெறுதல், கணக்கீட்டில் முரண்பாடு என குளறுபடிகள் நிகழ்ந்தாலும் நீதிமன்றம் ஆதார நிலைகளில் அதற்கான காரணகாரிய நிலைகளில் வழக்கின் தன்மைகளில் உண்மைத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்துகிற விதத்தில் தீர்ப்பளித்ததை விசாரணை ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் தேர்தல் முறையில் பங்கெடுத்துக் கொள்ள அரசியல் சமத்துவ கொள்கை மூலம் குற்றவாளிகளுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருந்து வருகிற சட்டத்தில் குற்றவாளிகள் பங்கெடுப்பு மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் அமைகிற போது இவர்களின் மீது குற்றம் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் சககாலத்தில் செய்கிற போது அவர்களின் மீதான நடவடிக்கை தன்மைக்கு அரசிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அவரை விசாரணைக்கு உட்படுத்துவதும் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதும் குற்றம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவரை மீது சந்தேகத்தின் அடிப்படையில் மேல் நடவடிக்கைக்கு உட்படுத்துவதுமாக எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள் மீதான நடவடிக்கைக்கு அரசின் கருத்துரை முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படி ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பங்களிப்பு நிலையில் நடந்தேறிய குற்ற நடவடிக்கைகள் விசாரிக்கப்படக்கூடிய தன்மையில் அரசின் கருத்துரை முதல்வர் நிலையில் இருந்தவரின் மரணம் நிகழ்ந்திருக்கிற நிலையில் அது குறித்து விசாரிக்கிற விசாரணை ஆணையம் சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்கிற நிலையிலும் அரசின் கருத்துரையின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய நிலை இருக்கிற போது இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியின் சட்டமன்ற தலைவர் முதல்வர் மரண விஷயத்தில் இந்த ஆளுங்கட்சியின் கருத்துரையும் அரசு கருத்துரையும் வேறுபட்டதல்ல. ஆளுங்கட்சியின் அரசு கொள்கை முடிவு வகுப்பதில் கொள்கை முடிவு உறுதி செய்வதில் ஆளுங்கட்சி அரசு முடிவு செய்கிற நேரத்தில் அரசின் நடவடிக்கை தன்மை எப்படி அமையப் போகிறது என்ற அடிப்படையில் ஜெயலலிதா மரண விஷயத்தில் உண்மைத்தன்மை வெளிக்கொணர வேண்டிய தன்மையில் சாத்தியக்கூறுகள் ஒரு அரசின் நிலையில் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருப்பதையும் இந்த விசாரணை ஆணையத்தின் முன் பதிவு செய்கிறேன். தமிழக முதல்வராக திரு மு. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது 10 மேம்பாலங்கள் கட்டியதில் ஊழல் செய்ததாக உறுதிப்படுத்தி அடுத்து வந்த அரசு இதன் அடிப்படையில் ஊழல் நடந்ததாக காவல்துறையால் கைது செய்ய சென்றபோது திரு மு. கருணாநிதி அவர்கள் உரிய கால அவகாசம் எடுத்துக்கொள்ள காவல்துறையால் அனுமதி அளிக்கப்பட்டும் காவல்துறை கைது நடவடிக்கையின் போது ஒத்துழைப்பதாக அறிவித்துவிட்டு என்னை கொல்ல வருகிறார்கள் ஐயோ குய்யோ என்று அவர் அலறியது என வீடியோ ஆதாரத்தை தனியார் தொலைக்காட்சி மூலம் தயார் செய்து வைத்துக்கொண்டு காவல்துறை சிறைச்சாலைக்கு அவரை கொண்டு சென்ற போது கூட சிறைச்சாலைக்குள் செல்லாமல் சிறை வளாகத்தில் அமர்ந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு அன்றைய நாள் முழுவதும் தனியார் தொலைக்காட்சி சன் டிவியில் மீண்டும் மீண்டும் அதை ஒளிபரப்பி நேரலை வரிசையில் நேயர்களை கொண்டு அவருக்கு மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது என்று கட்சி தொண்டர்களை காட்டி கூட்டணி ஆட்சியில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து மாநில அரசின் காவல்துறை நடவடிக்கையிலிருந்து அவர் தப்பிவிட்டார். இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியது பின்னாட்களில் ஜோடிக்கப்பட்டது என கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு திரு மு. கருணாநிதியின் ஊழலுக்கு மாநில அரசால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஒரு மீடியாவில் செய்தியை ஒளிபரப்பி அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி சட்டத்திலிருந்தும் காவல்துறையிலிருந்தும் நீதித்துறையிலிருந்தும் மீடியாக்கள் செய்தி வெளியிடுதல் மூலம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை செய்து காட்டிவிட்டார் திரு மு. கருணாநிதி அவர்கள். அரசியலில் வெற்றியடைந்து விட்டார். சட்டம் இவரிடம் தோல்வி அடைந்தது. மாநில அரசின் கருத்துரையும் ஆளுங்கட்சியின் வழிகாட்டுதலிருந்தும் காவல்துறையின் நடவடிக்கையிலேயே மத்திய அரசின் தலையிட்டால் எந்த ஒரு சட்ட ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொள்ளாமலேயே போய்விட்டது. இப்போது ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை என்று இருந்தபோது திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனை சென்று வந்து தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்த நிலை ஜெயலலிதா மரண விஷயம் குறித்து வாய்மூடி மௌனியாக ஒரு குற்ற நடவடிக்கைக்கு உடந்தையாக அரசியல் ரீதியில் சமரசத்தோடு இதை அணியிருக்கிறாரோ என்ற கேள்வியை இது உருவாக்கி இருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை என்று இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை அவரது அறையில் சந்தித்து வந்ததாகவும் தேர்தல் கால நடவடிக்கையில் அவரது பங்களிப்பு இருந்ததாகவும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார், குசலம் விசாரித்து கொண்டிருந்தார் என்று ஜெயலலிதாவை இன்று சொல்கிற மக்கள் பிரதிநிதிகள் ஜெயலலிதாவுக்கு நோய் தொற்று இருக்கிறது, ஒவ்வாமை இருக்கிறது என்று அறிக்கை விடுகிற மருத்துவர்கள் அன்றாட நிகழ்வில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிற விஷயங்கள் இருந்து வருகிற நேரத்தில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்களுக்கு சந்தேகம் எழுப்பியிருக்கிறது. இதனால் மருத்துவமனைக்கு எதிர்காலத்தில் அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும்.
எங்கள் தரப்பில் மருத்துவ சிகிச்சை அளிக்கிறோம், சிகிச்சை மேற்கொள்கிறோம். நீங்கள் ஜெயலலிதாவை மக்களிடம் காட்ட வீடியோ எடுக்க சிறப்பு ஏற்பாடுகள் நான் செய்து தருகிறேன். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவத்துறையில் நாங்கள் இருந்து வருவதால் இந்த தொழிலில் எங்கள் மருத்துவமனையின் பெயர் கெட்டுவிடும் என்று ஏதாவது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தமிழக அரசிடம் தலைமைச் செயலாளரிடம் வேண்டுகோள் விடப்பட்டதா? அல்லது மரணம் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு நிகழ்ந்துவிட்டது, இனி மருத்துவமனையில் சிகிச்சை என்று நாங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று அப்போலோ மருத்துவமனையின் சார்பில் ஏதாவது கூறப்பட்டதா? இதன் அடிப்படையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மருத்துவ சிகிச்சை என்று சொல்கிற விஷயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டவர்களிடமிருந்து ஏதாவது அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அச்சுறுத்தல் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டதா? இது குறித்து மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவ குழுவும் ஏதாவது பரிமாறிக்கொண்டதாக தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த விஷயத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் ஏதாவது பரிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தலையீடு ஏதாவது இதில் இடம்பெற்றிருக்கிறதா? தமிழ்நாடு காவல்துறை இயக்குநருக்கு தலைமைச் செயலாளர் அளவில் ஏதாவது வழிகாட்டுதல்கள் செய்யப்பட்டிருக்கிறதா? அரசு தரப்பில் செய்திகள் அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதா சிகிச்சை நிலையில் முதல்வர் நிலையில் இல்லாத போது ஊடகங்களில் மட்டுமே செய்திகள் வெளிவந்து கொண்டே இருந்தன. அந்த செய்திகள் மட்டுமே மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது என்ற அடிப்படையிலும் ஜெயலலிதா முதல்வர் உடல்நிலை விவகாரத்தில் அரசால் வெளிப்படைத்தன்மையோடு அதிகாரப்பூர்வமான செய்திகளோடு நடந்து கொள்ளாது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட மரண செய்தியை மட்டும் மக்களிடம் செய்தியாக ஊர்ஜிதப்படுத்தி மரணத்தை ஊர்ஜிதப்படுத்தி விட்டார்கள். இதற்கு காரணமாக சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த விஷயத்தில் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலான விசாரணை தான் ஜெயலலிதா மரணத்திற்கான காரணத்தை வெளிக்கொணர முடியும். அரசு நிலைகளில் முதல்வர் நிகழ்ச்சி பாதுகாப்புகளில் நிகழ்ச்சி திட்ட இடத்தின் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்காக முன்னாய்த்த திட்ட அட்டவணை முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக நாள், நேரம், நிமிடம் என்று உள்ளடக்கிய இடமெல்லாம் குறிப்பிட்டு நிகழ்ச்சி நிரல் தயார் செய்யப்படுகிறது. இந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய முதல்வர் நிலையில் இருப்பவருக்கு அளிப்பதாக ஏற்பட்ட சிகிச்சை குறித்த காலகட்டத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்புகளும் இந்த அம்சத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கை நிலைகளில் எந்த ஒரு முறையான நடவடிக்கைகளும் பாதுகாப்போடு 75 நாட்களும் கண்காணிக்கப்படவில்லை.